ஐயா வணக்கம். எப்பொருள் யார் யாருக்கு கேட்பினும் அப்பொருள் அஹ், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆஹ் ஆஹ் உங்களுடைய ஹம், இந்த மருத்துவம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பயிற்சி மருத்துவம் எப்படி போயிட்டு இருக்கு? ம் நல்லா போயிட்டு இருக்கீங்கய்யா. ம். இந்த மாதிரி நீர் மருத்துவம் ஒண்ணு இருக்குதுங்கிறது யாருக்காவது தெரியுமா? அவங்க ஊர்ல அப்படியே பரவிட்டு இருக்கா இந்த மாதிரி? நீர் மருத்துவம் நான் ஒண்ணு இருக்கு. எதிர்காலத்தில் இதுதான் இப்ப எதிர்காலத்துல எல்லா மருத்துவமே வந்து வணிகமா எல்லா மருத்துவம் வணிக நோக்கத்தை அடிப்படை கொண்டது. ஆனால் இது கல்வி அடிப்படை கொண்டது. கல்விதான் அங்க முக்கியம். அந்த மாதிரி இந்த ஆஹ் நான் அதுக்கு வரக்கூடிய ஒரு சில பேஷண்ட்டுகளுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆஹ் அதோட இந்த கான்செப்ட் தான் மக்கள் கண்டு ஓட தான் செய்கிறாங்க. அதான் விஷயம். நம்மளை தேடக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. உம் நான் அவங்களுக்கு சொல்லுவேன், சில கிரானிக்காக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணும்போது எல்லாம் சரியாகும். உம் இந்த மக்களுக்குள்ள வந்து எப்படின்னா உணவு இப்போ அது வேற. இப்போ இந்த கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. உம் அப்போ அதுக்கு நம்ம விளக்க சொன்னாலுமே அதை அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அதான் பிரச்சனை. உம் ஏன்னா நம்மளோட விஷயம் கம்மியாக இருக்குது, வெளியில் எதிர்த்து சொல்கிறது நிறையா இருக்குது. உம் அப்படிங்கும்போது எப்படி சொல்ல வரும். ஆனால் அதுக்குரிய ஆட்கள் வருவாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், உம் ஏதாவது அதுக்குரிய தேடல் உள்ளவங்க வருவாங்க. இல்ல, நீங்க அதுக்கான என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்கறப்ப நீங்க அதுக்கான வேலை இந்த மாதிரி ஊடகத்தின் வழியா அதுதான் இப்படி இருக்கு. முதல்ல ஊடகம். ஒரு நம்ம கிளினிக்லேயே வந்து போர்டு எழுதி போட்டிருக்கோம். ஆஹ் ஆஹ் அந்த திருக்குறள் அப்புறம் திருவெண்பாளவில் அந்த ரெண்டுமே எழுதி அதுக்கு விளக்கம் எழுதி போட்டிருக்கோம். இல்ல புத்தகம் நீர் கொடுத்துருக்கீங்களா? மருத்துவம்னு சொல்லி போட்டு நீர் மருத்துவ புத்தகம் புத்தகம் கொடுத்து பழகுங்க. அந்த அவங்க தத்துவத்தை படிக்கட்டும் முதல்ல. புத்தகம் என்கிட்ட இருக்கு. என்ன நான் வாங்கின புக்கு இருக்கு. நான் கேட்பேன். அது அது பெரிய லெவலில் ஆர்வமாக தெரியல. ஆனால் நான் வந்து எப்படியும் டெய்லி ஒருத்தருக்காக சொல்லிடுவேன். எப்படியும் இது சம்மந்தமாக இருக்கிறவங்க கிட்ட சொல்ல தான் செய்கிறேன். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட கொஞ்சம் கேசஸ் கொஞ்சம் இப்போ இந்த ஒரு 2 மாசமா கம்மியாக தான் இருக்குது. ம் நியூ கேசஸ் ஆக்சுவலாக பழசாக இருக்கிற ஆட்களுக்கு நம்ம இது இல்லை, புதுசாக வர்றவங்க கிட்ட இதை பற்றி பேசி இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் கேசஸ் கம்மியாக இருக்குது. அது வரும். நான் உங்கள்கிட்ட இடையிலே கிளாஸில் சொல்லியிருந்தேன்ல. இப்போ எப்படின்னா நம்மளை இதை பின்பற்றக்கூடிய பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு சொன்னால் ஒருத்தர் வருவாங்க. அப்படித்தான் நம்ம இதில் இருக்கும். சரி மக்களோட இது வந்து அப்படித்தான் இருக்கு. சரி 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 சரி. இது வந்து கல்வி முறை. அதனாலதான் வந்து அது ஆமா, நான் வந்து எப்படின்னா ஒரு இதை மனிதன் ஒரு மனிதன் அது எனக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் தனக்குத்தான மருத்துவம் செஞ்சுக்கிறது ரொம்ப எளிமை. அவன் நினைச்சா மருத்துவம் செஞ்சுக்கலாம். இங்க நம்ம அவன ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கூட அடுத்தவன் மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தானே இருக்கான். அது தனக்குத்தானே உண்மை. செய்யணுங்கிற எவன் இருக்கான். அது வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே சோம்பேறிகளுக்கு ஊரு நம்ம. உலகமே அப்படித்தான் இருக்கு. உனக்கு உலகமே ஏதாவது இல்ல, உலகமே அப்படிதான். உங்க ஊரு ஆஹ், கிடையாது. உலகமே அப்படித்தான் இருக்கு. தனக்குத்தானே செய்யக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை வந்து அந்த ஆட்களை நம்ம தேடி எடுக்கணும். அதான் கொஞ்சம் இதுல உள்ள விஷயம். இப்போ தனக்குத்தானே மருத்துவம் வேண்டும் அப்படிங்கறது கல்வி. இப்ப இந்த கல்வியை ம் முறையா சொல்லி தரணும். அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். அதாவது இனிமேல் வந்து ம் கல்வியின் மூலமாக இதை கற்றுக்கொண்டு உள் தூய்மை செய்து நீங்களே மருத்துவராக மாற வேண்டும் என்பது இயற்கையின் நோக்கம். இயற்கை ஆமா. நோக்கத்தை தான் நம்ம புரிய வைக்கணும். இங்க வந்து வணிக நோக்கம் என்பது வேறு. கல்வி என்பது அவன் முன்னேற்றம் செய்வது. முன்னேற்றி அவன் வந்து விண்வெளியில போய் குடியேற வரைக்கும் அவனை கொண்டு போறோம். பூமியில இருந்து மற்ற மற்ற ஆமா. அண்டங்களுக்கு போனாலும் நீ தப்பிச்சுக்கலாங்கிறதான் இங்க அறிவியல். உம் அதான். நம்ம தேடி சொன்னா கூட அப்ப அவனுக்கு இது ஏத்துக்கணுங்கிற விதி இருந்தா தானே இதாகும். அதாவது அவன் முயற்சி பண்ணணும். அது எதுக்கு இருக்கு? இப்ப நான் வந்துகிட்டே இருக்கிறேன், இதுக்கு நம்ம என்னதான் முயற்சி தீர்வு? பண்ணி ஆமா ம் முயற்சி பண்ணிட்டு இருக்குங்கய்யா. பட் அதோட எப்படி சொல்ல, புரியுது. அதோட பலன்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது ஆனா ரொம்ப நாளா ஆச்சு இல்ல. அது யாரும் விட்டு போச்சு இல்ல. அது ரெண்டாவது வந்து
மருத்துவம்னா என்னது ம் யாருக்கு மருத்துவம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. மருத்துவனுக்கும் ஆரோக்கியம் கிடையாது, மருத்துவம் செய்வனுக்கும் ம் ஆரோக்கியம் கிடையாது. இல்ல இத பத்திய நாலேஜ் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. மருத்துவனுக்கும் இப்ப எப்படி ஆரோக்கியம் வரவன் என்ன நினைக்கிறான்னா, இப்ப நம் இல்ல ம் பொதுவாக என்ன நினைக்கிறான்னு, இப்ப பொதுவாக மக்கள் கருத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவர்கிட்ட கூட ம் நல்லாகுங்கிறது தவறான கருத்து வந்துட்டு இருக்கு. மருத்துவர்கிட்ட கூட நல்லா இருக்குவாரு, அது எப்படி மருத்துவர் கூட நல்லா ஆக்குவாரு? மருத்துவ சீக்கிரம் சீக்கிரம் போறாருன்னு அர்த்தம். இல்ல அவன் பாக்கெட்ட காலி பண்ண போறாருன்னு அர்த்தம். 2ல தான் ஒண்ணு நடக்கும். இதுதான் இதுதான் ஆள் நடந்துட்டு காலியாவாரு, இருக்குது. இல்லன்னா வீட்ல பணப்பெட்டி காலியாகும். அது ரெண்டே தான். இன்னும் கரெக்டா சொல்லிட்டு ஒரே அடி. அவ்வளவுதான். சரி ஆமா. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். சரி 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 சரி. ஆ, ஆ, வணக்கம். சரி வாங்க. ஆகையினால நாம வந்து இந்த காலையில கூட கொஞ்சம் இந்த காலை அந்த அதை பொதுவாகவே வந்து உடம்பை தூய்மை செய்வதற்கு பல்வேறு வகையில சொல்லியிருந்தாலும் கூட அது என்ன எப்படி எளிமையாக்குறதுங்கிறத கேள்வி. இப்போ நேற்று கூட அதை பேசிட்டு இருக்கிறேன். எப்படி எளிமையாக்கணும்னா மக்கள் மக்கள் வந்து இது ஒண்ணுமே கிடையாது, உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சு சரியா போயிடும். மீண்டும் வந்து ம் உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சிட்டு அதுக்குன்னு உணவு பழக்கங்கள் இருக்கு, அதை பின்பற்றிட்டு மறுபடியும் நீங்க விரும்புகிற உணவு பழக்கத்துக்கு வந்துருங்கன்னு கூட நேற்று சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க முதல்ல நீங்க ம் உணவு பழக்கத்துக்கு எதிரானது கிடையாது. இந்த உணவு ம் பழக்கத்தை நீங்க இப்ப மாத்திக்கங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ம் நீங்க என்ன உணவு பழக்கம் இருந்தீங்களோ அதுல போய் பாருங்க. இந்த உணவு பழக்கத்துக்கும் நீங்க சாப்பிடுற உணவு பழக்கத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கண்டிப்பா. கிடையாது. அது இல்ல இல்ல, அப்படிதான் நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க முதல்ல கொஞ்ச நாள் இப்படி இருந்து ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நீங்க நினைச்ச மாரி சாப்பிட்டுக்கலாம். ம். அப்புறம் தூய்மைப்படுத்திக்கலாம். அப்படிதான் நம்ம எக்ஸ்பிளைனிங் குடுக்குறோம். அது போதும். அப்படி அப்படி ஆ சொல்லும் பொழுது யோசிக்க ஆமா. வைக்கணும். அவனை தானாவே யோசிக்க வைக்கணும். ஓ, இப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? இப்போ ம் இந்த நியமம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த உள் தூய்மை கண்டுபிடிக்கப்பட்டு 30 வருஷம் தான் ஆகுது. இது வந்து பல ஆயிரம் ஆண்டு இருந்தா கூட யாரும் சொல்லித்தர யாருக்கும் இது தெரியாது. ஏன்னா சூட்சமம் ம் கீவேடு தெரியாம நான் அவரு வைத்தியம் பண்ணாரு, அவரு பண்ணாரு, இப்படி வந்து ஒரு ஒரு வியப்புக்குரிய செய்தி மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர அது சாதாரண நடைமுறையில இப்படித்தான் இருக்கிறதுங்கிறத இப்பதான் எளிமைப்படுத்திட்டு வர்றாரு. வெங்கடேசன் வந்து சொல்லலை ம். அப்படின்னா இது எளிமையா இருக்காது. இல்லைன்னா அதிசயமாகவே கண்டிப்பா. இருக்கான். நோயை குணமாக்குறது அதிசய பொருளா போயிடும். நோயை குணமாக்குறது சாதாரண பொருளாக மாற்றுவது வெங்கடேசன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்கடேசனுக்கு அப்புறம் நான் இறங்கி செய்கின்ற பொழுது இது ஒண்ணுமே இல்லை, நோய் நீக்கிறது ஒண்ணுமே இல்லை, இது உணவு பழக்கத்தை ம் சாப்பிட்டு உணவு பழக்கத்தை மாத்திட்டா சரியா போச்சு. அதுக்கப்புறம் நீ விரும்புற ம் மனிதன் வந்து பலகாரத்தை விரும்புறது அவனோட பழக்கம். பலகாரத்தை விரும்புறதா வேற ஒண்ணும் கிடையாது. பலகாரத்தை விரும்புறது ரத்தத்துக்கு எடுக்கிறது. பலகாரத்தை விரும்புறது ரத்தத்துக்கு எடுக்கிறது. ரத்தத்துக்கு எடுத்து போனதுக்கு அப்புறம் ரத்தத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தெரியாது. ரத்தம் கெட்டு போச்சு நான் சொல்ல தெரியாது. எனக்கு இடுப்பு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு சொல்லுவேனே தவிர நான் தின்னு ரத்தம் ம் கெட்டு போய் எனக்கு சிறுநீரகம் போச்சு நான் சொல்ல தெரியாது. இவங்களும் என்ன ம். பண்றாங்க, அப்படியா இந்த மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு இப்படி வச்சு நிரந்தரமா அவன் வணிகரான். இது இது எல்லாத்துக்கும் நடக்குது. இது வணிகம். இந்த வணிகம் இருக்கிற வரைக்கும் உண்மை போகாது. இந்த வணிகம் இருக்கு. வரக்கூடிய டிசீஸ் இதுல நோய் முத்தி தான் நம்மகிட்ட வராங்க ஐயா. ஆமா ஆமா, நோய் முத்தி. கடைசி ஏன் க- க- நோய் க- முத்தி தான் வருவாங்க. நோய் முத்தி முடியலைங்கிற கடைசி கூட கடைசி ஆமா, கடைசி கட்டத்துல தான் வருவாங்க. வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு என்னைக்கு சரியாவேன். அது அந்த அந்த ஆனா இதே கேள்வி 10 வருஷம் மாத்திரை போட்டிருப்பாங்க. 10 அவன வருஷம் மாத்திரை போட்டிருப்பாங்க, கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆ, இங்க ஒரு 4 நாள்ல எனக்கு எப்ப சரியாகும், வீட்டுல எல்லாரும் கேட்காங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. அடேங்கப்பா. ஆமா, இது இன்னொரு விஷயம். ஆ, இதுல இதுல கியூர் ஆகும். அது ஒன்லி கண்ட்ரோலிங் சிஸ்டம் இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் சொன்னா கூட ஆ. அந்த நோயாளி ஏத்துக்கிட்டா கூட சுத்தி இருக்கிறவங்க ஏத்துக்கிட விட மாட்டாங்க. ஓ, அடேங்கப்பா. ஆனா அதான். இது மாத்திரை சாப்பிடும் போது கேள்வி கேட்க மாட்டான். நீ இத்தனை வருஷம் மாத்திரை போட்டுட்டு இருக்கியே, என்னப்பா சரியாவலையான்னு கேட்க மாட்டான். ஆனா இயற்கை மருத்துவத்துக்கு வரும்போது கேள்வி கேட்பான். என்னப்பா ஒரு வாரமா போய்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சரியாவலையா அப்படின்னு சொல்லி. இது நக்கலா கிண்டலா? ஆ, ஆ, ஆ. நீங்க நீர் மருத்துவம் வரும்போது இன்னும் லேட் ஆகும். இந்த 6 மாசங்கள்லாம் காத்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பயங்கர இங்க சுத்தி இருக்கிற சொசைட்டி அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு. ம். ஏன்னா இல்ல இல்ல. நானே ஏத்துக்கிட்டாலும் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்னை செய்ய விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ம். குடும்பம் ஓ, சரி 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 சரி. நல்லது நல்லது. முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க. நல்லது. அதாவது இதை நீ இவ்வளவு நாள் போக்க செய்யற, ம் இன்னுமா இதாகல. அப்ப நம்ம சொல்றோம், இத்தனை நாள் மாத்திரை போட்டீங்களா ஐயா, அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி இதை பைத்தியக்காரத்தனமா நம்ம விவாதம் பண்ணோம். அப்பதான் நமக்கு இதாகும். ம். ஃபீல்டுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய அவனுக்கு இருக்கும். எப்படி அப்ப மட்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறேன். அதாவது மாத்திரை மருந்து ஆ. சாப்பிட்ற வேலை செய்யாது, இயற்கை மருத்துவத்துக்கு வர்றப்ப ஏன் வேலை செய்யுது மூளை? அது வரைக்கும் மூளை வேலை செய்யல. அதாவது இதை பத்தி சொல்றான். நம்ம ஒரு சவுண்ட் தான் அவனுக்கு அதிகமா கேக்குது, நம்ம சத்தம் கம்மியா இருக்கு. இப்ப
அதாவது அதனாலதான் இதோட தேடல் ரொம்ப கம்மியா இருக்குங்கய்யா. ஏன் அந்த அந்த மூளை வேலை செய்தவனுக்கு அது வரைக்கும் மூளை வேலை செய்யாது இருந்தது. இயற்கையை இங்க நோக்கி இருக்கு வருகை. இங்க இருக்கிறவங்களோட மூளை இந்த அளவுக்கு தான் சொசைட்டி கட்டமைப்பு வச்சிருக்கு ஐயா. இல்ல உலகமே இப்படித்தான். இல்ல உலகம் உலகம் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதாவது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது மருந்து திங்கிறப்போ 10 வருஷமா மாத்திரை போடுறான், அதை அவன் கேட்கறது இல்ல. இயற்கைக்கு வருகின்ற பொழுது மட்டும் அவனுக்கு ஏன் புத்தி வேலை செய்யுதுன்னு கேட்கறான். அது ஏன் அவனுக்கு புத்தி வேலை செய்யணும்? அது மண்டு மாதிரி இருந்திருக்க வேண்டியதானே. ஏன் அவனுக்கு இப்ப அங்கதான் யோசிக்கணும் நாம. இது ஏன் இங்க மட்டும் கேள்வி கேட்கறான்? கேள்வி கேட்கறது இயற்கை தான். கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். சரி, அப்படின்னா அவன் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்றீங்க. இயற்கை நம்ம கொஞ்சம் இப்போ உங்களே என்னையே அணுகிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஆமா, ஒரு டாக்டரை போய் பாக்குறதுக்கு டோக்கனை போட்டுட்டு 6 நாள் காத்திருக்கும் போது அவனை ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி பார்க்க, நம்மகிட்ட இருந்துட்டு நக்கலா நையாண்டியா கேட்கறது. ஏன்னா இன்னொன்னு கமைப்பு சினிமால காமிங்க பாருங்க, ஒரு அலோபதி டாக்டரை வந்து ரொம்ப கடவுள் ரேஞ்சுக்கு அவங்க வந்து தியாகத்துக்கே வாழ்ந்தவர். ஆனா அப்படி ரியாலிட்டியில பார்க்கவே முடியாது. ஆனா அந்த பைத்தியம் அதை நம்பிக்கிட்டு இருக்கும். நம்ம சித்தா டாக்டரை பாத்தீங்கன்னா ஜோக்கரா காமிப்பான், காமெடியா காமிப்பான் சினிமால. ஏன்னா இதெல்லாம் எல்லாம் அவங்க செட்டப் தான், கார்பரேட் செட்டப் தான். நீங்க சினிமால பாத்தீங்கன்னா இருக்கும், மத்த வைத்தியங்கள் எல்லாமே காமெடியான சீன் தான் வச்சிருப்பான், சீரியஸ்க்கு வச்சிருக்க மாட்டான். அலோபதி டாக்டர்லாம் புண்ணியம் செய்யற மாதிரி டாக்டரை காட்டுவான், அவங்க கையெழுத்து கும்பிடுறோம் அன்னைக்கு. ஆனா ரியாலிட்டியா நீங்க அப்படி டாக்டர் பண்ண செத்து போறியான்னு கேட்பான், பணம் கட்டல நீ செத்து போயிருவேன்னு இப்படி சொல்லுவான். அந்த டாக்டர் தான் இவன். போன உடனே உங்க ஜாதகத்தை விசாரிப்பான், எவ்வளவு சொத்து பொத்து இருக்கு, இவனுக்கு எவ்வளவு நாள் இவனை வச்சு புடுங்கலாம் அப்படிங்கிறது தான் நடக்கும். அன்பா பண்பா பேசுவான். வலையில சிக்கிற பிறகு வார்த்தையெல்லாம் உங்களை ஹார்ட்ஸா தான் இருக்கும். அது பணம் சம்பாதிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஹிப்போக்ராட்டஸ், அதாவது இந்த கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஹிப்போக்ராட்டஸ் இந்த தத்துவத்துக்கு மீறி தான் செயல்படுறாங்க. அவருதான் இவ்வளவு கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்கல்ல, ஒரு டாக்டர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் கேள்வி கேட்டு பாருங்களேன், பதில் சொல்ல தெரியாது, உடனே கோவம் தான் வரும். ஆமா, பதில் சொல்ல தெரியாது. அவன் நோய் தீர்க்க முடியாது, அவனால நோய் தீர்க்க முடியாது. ரெப்பு சொல்ற மாத்திரையை எழுதி கொடுக்குற வேலையே சேராப்ல. இதுக்கு எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்க வேண்டியது இல்ல, சாதாரண புத்தகம் படிச்ச பையன் எழுதி கொடுத்துருவான். அதுதான் இந்த நிறுவனங்கள் என்ன சொல்லுது வச்சுட்டு பெரிய அறிவாளின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதுதான் உண்மை. அவங்க அதாவது கார்பரேட், அது மருந்து கம்பெனிகள் என்ன சொல்லுதோ அதைத்தான் மருத்துவர் செய்யறாங்க. அதுதான் உண்மை. இந்த சொசைட்டி அவருக்கு சொந்த அறிவுலாம் கிடையாது. சொந்த அறிவு கிடையாது. ஏன்னா புரியுது, சொந்த அறிவு இருந்திருந்தா அவன் மருத்துவர் கேள்வி, சொந்த அறிவு இருந்தா தனக்கு வர நோயை அவன் குணமாக்கணும்ல. எந்த மருத்துவராது தனக்கு வந்த நோயை குணமாக்கி இருக்கானா? அதான் கேள்வியே. எந்த ஒரு கணக்குவாதியார் தப்பா போடுற, திருப்பி யோசனை பண்ணி கணக்கு, உண்மையான கணக்கு தெரிஞ்ச வாத்தியார் ஒரு கணக்கு தப்பா போட்டுன்னு வச்சுக்க, திருப்பி யோசனை பண்ணி அதை சரி பண்ணி மாணவர்கள் சொல்லி கொடுப்பாரு, தானே சரி பண்ணிக்குவாரு. ஆனால் இவனுக்கு தனக்கு வந்த நோயை தானே குணமாக்க தெரியாத போது எப்படி மருத்துவர் சொல்ல முடியும்னு கேக்குறேன். கண்டிப்பா தன்னுடைய மனைவிக்கு வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து மூட்டு நோயோ, தனக்கு வர்ற மூட்டு நோயோ, தனக்கு இருக்கிற இதய நோய் இவன் எல்லாத்துக்கும் பண்ணுவா, இவனுக்கு மாறாட போறது இவனுக்கே தெரியலன்னு கேக்குறேன். ஆமா, அதான் உண்மை. அடுத்தவனுக்கு குழந்தை கொடுக்குறான், அடுத்தவனுக்கு குழந்தை எங்க மருத்துவமனைக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும், இவனே குழந்தை இல்லாத இருக்க, இவனே குழந்தை இல்லாம இருக்கிறான். இவன் பொண்டாட்டிக்கும் குழந்தை இல்லை, இவனுக்கும் குழந்தை இல்லை, அடுத்தவனுக்கு குழந்தை கொடுக்குறீங்களா? எப்படி இது? அப்ப நீங்க 2 பேரும் பொண்டாட்டி புருஷன் 2 பேர் குழந்தை பெற்றுக்க வேண்டியதானே? அவளுக்கு கர்ப்பப்பை, அந்த டாக்டருக்கு லேடி டாக்டரும் கர்ப்பப்பை எடுத்தாச்சு, இவனுக்கு விந்து உற்பத்தி ஆகுறது இல்லை. அப்ப புருஷன் மட்டும் 2 பேரும் டாக்டரா இருக்காங்க, 2 பேருக்கும் குழந்தை இல்லை. என்னடா கொடுமையா இருக்குது. இப்போ நீங்க ரியாலிட்டியில வாழ்ந்து காட்டுறீங்க, நீர் மருத்துவம் பார்த்து நீங்க இருந்திருக்கீங்க, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்து காமிச்சிருக்கேன், நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கேங்கிற காட்டுறீங்க. டாக்டர் மாரப்பல பாருங்க, ஒருத்தருக்கு வேலையை செய்யல. ஆமா, அவங்க வந்து ஆரோக்கியம் என்னன்னே தெரியாதவங்க. ஆரோக்கியம் என்னன்னே தெரியாது, வெறும் பந்தா மட்டும்தான். வெறும் பந்தா மட்டும்தான் ஆரோக்கியம். இரண்டாவது வந்து அவங்க தலக்கணம். நான் ஒரு மருத்துவருங்கிற தலக்கணம் தான் இருக்கும், வேற ஒண்ணு வெறுமனே மருத்துவரா என்ன பண்ண போறோம் நினைப்பாங்க. ஆனா அவங்க அறிவாளி கிடையாது, அதான் உண்மை. அறிவாளியா போய் டீப்பா பேசி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் ஆதி கூட அவங்ககிட்ட இருக்காது. அதுதான் அந்த கேள்வி கேட்கிற அறிவு இல்லாத, அந்த கேள்வி கேட்கவே கூடாதுங்கிறதான அந்த வெள்ளைக்காரனுடைய அடிப்படை கொள்கையே. அதுதான் அவன் அதனாலதான் அந்த தியரி கொண்டு வந்து வச்சான். அவன் நாட்டுல வந்து பிராக்டிக்கல் வச்சிருந்தான். நம்ம நாட்டு இந்த பிரசிடென்சி காலேஜ் கான்வென்ட் என்ன இந்தியாவில கொண்டு வந்து கல்வி கொடுக்கற மாதிரி மடையனாக்கணும். கல்வி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு மொத்தத்தை யாரும் எதிர்கேள்வி கேட்க கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்து சம்பள அடிமையாக்கிட்டு 99 மார்க் வாங்குற ஒருத்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் மிஷினுக்கு சமம். மனிதனே கிடையாது, சிந்திக்கிற திறனே இருக்காது. அது அந்த டாக்டர் ஆக்குறாங்க. அதனால இவங்க தற்கொலை பண்ணிக்கிறான்.
அதனாலதான் இவன் ஆமா, தற்கொலை பண்ணிக்கிறான். படிச்ச அறிவு கண்டிப்பா வர அதான் உண்மை. படிச்ச அறிவு வர ம். வேணும். ஆனா படிச்சவன் தற்கொலையில் பண்ணிக்கிறான். ம். இங்க சிஸ்டமே அப்படி இருக்குல்லாங்க ஐயா. நீங்க என்ன ஒன்லி மனப்பாடம் பண்றது ஒரு மிஷின் மாதிரி தானே. அவனுக்கு ஆமாம். சொந்தமா சிந்திச்சு எழுதுற கிரியேட்டிவிட்டிலாம் எஜுகேஷன்ல கொடுக்கலங்க. சரி சரி. அற்புதம் அற்புதம் அற்புதம். சரி, உங்களுடைய கருத்து சொல்லியிருக்கேன். ஒரு மருத்துவர் சொல்றீங்க, அதை பரவாயில்ல. மனிதன், சரிங்க, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு கட்டுரை. மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, அதாவது பொது வாழ்க்கை முறை, தனிப்பட்ட வாழ்க்கை முறை. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை ஏற்கனவே நேற்று படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேற்று நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கட்டுரை போட்டே இருக்கிறோம், நிறைய காணொலி பண்ணிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க நேரம் இருக்கிற நேற்று என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நடந்தது, இப்போ எல்லாம் நீங்க கேட்காத கேள்வியில விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய இப்போ வந்து வர்றாங்க போறோம். அந்த கேள்வி கேட்டு நேரம் மிச்சமாகுது. உங்களுக்கு வந்து எல்லா வகையும் நேரம் மிச்சமாகுது. நீங்க ஒரு வகுப்புல கலந்துக்கிறது என்பது வேறு. ஏற்கனவே வந்து நேற்று நடந்தது 10 வகுப்பு நடந்திருக்கு. அந்த 10 வகுப்புல என்னென்ன பேசுறீங்களோ உங்க நேரம் காலம் மிச்சமாகுது. அடுத்துக்கப்புறம் நீங்க அடுத்த கேள்விக்கு நீங்க தயாராகலாம். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து அப்படியே பதிவு பண்ணி அப்படியே போடுறதுனால அப்படியே பார்த்துக்கிறாங்க எல்லாமே. வர முடியாதவங்க போனவங்க எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க. இதனால வந்து உங்களுக்கு என்ன நேரங்காலம் மிச்சமாகுது, சிந்தனை அறிவாகுது, உங்களை ஒரு சீர்படுத்திக்க முடியும், பட்டத்திட்டு கொள்ள முடியும். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் நேரங்காலம் மிச்சமாகும். ஒரு வகுப்புல வந்து நீங்க இப்ப நம்ம சரி, மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை அதெல்லாம் கவனிச்சுக்கிறா தவிர, ரெண்டாவது வந்து நம்ம உடம்பை எப்படி மறுபடியும் அந்த தூய்மை நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. 3 நாள் எப்படி பண்றது, 2 நாள் எப்படி பண்றது, இந்த வாந்தி வர்ற வரைக்கும் நீர்ப்பயிற்சி பண்றது, இந்த வாந்தி ஏன் உள்ள இருக்கிற பச்சை வாந்தி, உள்ள பச்சை வாந்தி, மஞ்சள் வாந்தி, எந்த நேரத்துல வேணா வரலாம் வாந்தி. பச்சையில இருந்து தான் தொடங்கும். சில பேத்துக்கு வந்து 20 நாள் கழிச்சு பண்றப்ப பச்சை வாந்தியெல்லாம் வந்துடும். அந்த அவ்வளவு கொடிய விஷம். அந்த கல்லீரல் இருக்கிற பித்தம், அதிகமா இருக்கிற பித்தம் எல்லாம் உடம்பெங்கும் பரவி இருக்கும். ஒரு கல்லீரல் வந்து ஒரு இறப்பைக்கு சிறிய வேலை தான், கல்லீரலுக்கு தான் கடுமையான வேலை. இறப்பைக்கு வந்து சாதாரண வேலை, கல்லீரலுக்கு வந்து கடுமையான வேலை. இவர் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. கே சீனிவாசன் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு அங்க அலைவரிசை சரியா தெரியுது. சரி, இருக்கட்டும். ஆக திருமூலரை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி படிக்கிறோம். நமக்கு 2 வாழ்க்கை இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூகத்திற்காக வாழ்ற வாழ்க்கை. ஆக திருமூலர் 500 வருடங்கள் வாழ்ந்ததாக சரித்திர ஆதாரம் உள்ளது. பக்கம் 14 பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அதே போல நடிகர் ரஜினிகாந்தின் குருவான பாபா, அந்த பாபாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருந்திருக்காரு. கிரியா யோகத்துல பாபா வருவார், பாபாஜி கிரியா யோகம்னு சொல்லக்கூடியது. அதனால இவர் இந்த தன்னுடைய குருன்னு சொல்றாரு. சினிமாக்காரன் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுக்காக எழுதியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. சினிமாக்காரன் சொன்னால் கொஞ்சம் தெரியுங்கிறதுக்காக, கூத்தாடிகள் சொன்னா கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூத்தாடிகள் எதை வேணா சொல்லுவான். அந்த மாதிரி பாபாவும் எனக்கு தெரியும் அவன் சொல்லியிருக்கான். பாபாவை நேரில் பார்த்தா பாபாங்க யோகி என்றார், இருக்கிறாரு இல்லையா, இருக்கிறதா நம்பப்படுகிறது. இமயமலை இருக்க நம்பப்படுது, மறைந்து வாழலாம். அது கிட்டத்தட்ட அவருக்கு 2000 ஆண்டு ஆச்சுங்க, இருக்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் குருவான பாபா இமயமலையில் தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் இளமையுடன் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. இளமையோடு வாழ்வது நம்பப்படுகிறது. இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். முழு வளர்ச்சி அடைந்த பிறகு இங்கதான் நம்ம மாறுறோம். முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர மறுக்கிறது. இப்ப நேற்று கூட அவர்கிட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி எனக்கு வந்து பசித்தாகம் இல்லை அப்படின்னாரு. அப்ப பசித்தாகம் இல்லைனாவே நீங்க நீர்ப்பயிற்சி தொடரலாம். எப்ப தொடரலாம்? அப்ப வந்து அந்த வாந்தி வரும் அவனுக்கு. அந்த வாந்தி வரும் பொழுது அந்த வாந்தி தான் நம்ம ஒரு முக்கியமானது. அந்த வாந்தினா நீங்க குழந்தைகளிலிருந்து நேற்று வரைக்கும் சாப்பிட்டது பூரா மெல்ல மெல்ல வெளிவர ஆரம்பிக்கும். குறிப்பாக மருந்து, அது ஓல்டு மெடிசின், இது வெளியெடுத்தாகணும். இந்த ஓல்டு மெடிசின்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஓல்டு மெடிசின் என்னவா மாறினா உணவும் ஓல்டு மெடிசினை மாறிடும். இன்னொங்க வந்து நோயை வந்து அழுத்தி வைப்பதற்காக மருந்து மாத்திரை. நோய் வந்து அதாவது உலகத்தில் கொடுக்கப்படுகிற அத்தனை மருந்துகளுமே பக்க விளைவை அழுத்தி வைப்பதற்கு தானே தவிர நோயை குணமாக்க முடியாது. நோயை குணமாக்குற அதிகாரம் மருந்து கிடையாது, மனிதனுக்கும் கிடையாது. அந்த மனவழிவின் மூலமாக அகத்தூய்மையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தனக்குத்தானே மருத்துவம் செய்துதான் அவன் தப்பிக்க வேண்டும் என்பது இயற்கை நோக்கம். அதனாலதான் இயற்கை இவ்வளவு வசதி வச்சிருக்கு.
இவன் தப்பே செய்யக்கூடாது, யாரும் இவனுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது. புறக்காயத்துக்கு மட்டும்தான் அடுத்தவருடைய புறக்காயம் வெளியில் ஏற்படுகின்ற காயத்துக்கு மட்டும்தான் அடுத்தவருடைய உதவியை தவிர, அதுக்கு தான் நீங்க என்ன மருத்துவம் வச்சுக்கலாம். ஆனால் அகக்காயத்திற்கு இவனே மருத்துவம் செய்ய வேண்டுங்கிறது இயற்கையின் விருப்பம். அதனால தான் நோய் வந்து குணமாக்குறது இல்லை. எதாவது புரியுதா இருக்காவது? மகாலட்சுமி, மகேஸ்வரியா? இல்ல புரியுதுங்கய்யா புரியுதுங்கய்யா. புரியுதுங்கய்யா புரியுதுங்கய்யா. என்ன நல்லமுத்து சொல்லுங்க. ஐயா புறக்காயத்துக்கு தான் வெளியில டாக்டர் கிட்ட நம்ம எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் போவோங்க. அகக்காயத்தை நம்ம தான் பாத்துக்கணுங்கய்யா, தூய்மை செஞ்சுக்கணும். அகக்காயத்துக்கு நம்மளே தான் டாக்டர். அதனால அதனால யாரும் சரி பண்ண முடியறது இல்லைங்கய்யா. இத புரிஞ்சுட்டா சரி. இதுதான் மரநடி. அது எப்படி? அதுதான் இயற்கையின் நோக்கம். இப்ப இயற்கை நோக்கம் புரிஞ்சுச்சா இல்லையா? இந்த இயற்கை எப்பவும் நேரடியா பேசாது. இயற்கை வந்து நேரடியா பேசுமா? காற்று வந்து பேசுமா? நீர் வந்து பேசுமா? நெருப்பு வந்து பேசுமா? பிரபஞ்சம் நீங்க நினைக்கிற கடவுள் வந்து பேசுமா? பக்தி மார்க்கம் எதுக்குமே தீர்வு நீங்களும். அதுதான் இயற்கை. இந்த நுண்ணறிவுன்னு சொன்னான். இதுக்கு பேரு தான் என்னன்னா நுண்ணறிவுன்னு பேரு. இப்போ நுண்ணறிவு, இப்ப நானே இந்த கேள்வி கேட்பேன். நுண்ணறிவு வேலை, இப்ப எனக்கு நுண்ணறிவு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? மூளை இல்லைன்னு எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப எனக்கு எதுக்கு இனி எனக்கு எதுக்கு மூளை இருக்கணும்? இயற்கை எனக்கு எதற்கு மூளை கொடுத்துருக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு மூளை இருக்கு, எனக்கு எதுக்கு? இப்ப நான் கேட்கறேன், எனக்கு எதுக்கு இயற்கை மூளை கொடுத்துருக்கணும்? உங்களுக்கு எதுக்கு இயற்கை மூளை? நான் கேட்கறேன், உங்களுக்கு எதுக்கு இயற்கை உங்களுக்கு மூளை கொடுத்துருக்குது? தனியாக சிந்திக்கிறதுக்கு தான். அதனுடைய பயன்பாடு எல்லையற்றது. அதாவது அந்த கேள்வி கேட்கணும். பயன்பாடு எல்லையற்றது. அதாவது மூளையின் பயன்பாடு எல்லையற்றது. மூளையினுடைய பயன்பாடு எல்லையற்றது. ஆமா, அதுக்குதான் மூளை கொடுத்துருக்கு. அதோட பயன்பாடு எல்லையற்றது. அது கேள்வி கேட்கும் திறன் உடையது. கேள்வி கேட்டாதான் கேள்வி கேட்கிற இடத்துல கேட்டுத்தான் தீரணும். ஒரு நோயாளி இந்த ஒரு நோய் வருதுன்னா அவன் ஒரு வைத்தியத்துக்கிட்ட போறான். அந்த வைத்தியம் சரியில்லைன்னா அதை தூக்கி போட்டு இன்னொரு வைத்தியம் போகும்போது அவனுக்குள்ள நம்மளுக்கு வந்து நோய் சரியாகல. நம்ம அந்த காலத்துல நோன்பு எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்து பார்க்கணும்னு அவனுக்குள்ள அவன் கவனிக்கும் போது, அவன் உடம்ப படிக்கும் போது தாங்க இதை கேட்ச் பண்ண முடியும். அப்ப எதை சாப்பிட்டா நம்ம குணமாகுதுன்ற அறிவை சிந்தனை கொண்டு வந்தானா இதுல அவன் வெற்றி காணும். அதுக்குதான் இயற்கை. அதுக்குதான் இந்த இயற்கை. அதாவது நம்ம புறத்துல நடக்கிற என்ன நினைக்கிறான், புறத்துல போய் நம்ம குணமாக்க முடியும் நினைக்கிறான் பாருங்க. அதுக்கு அவனுக்கு தான் அவங்க மரணி விடுது. அதுவும் இன்னும் செத்து போகணும்னு அதை தப்பிச்சு வரணும். புறத்துல போய் ஒருத்தன் குணமாக்கணும்னு நினைச்சானா அவன் சாவுதான். இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தான். அவரு இயற்கை மருத்துவர் தான். ஜெகன் வந்து இயற்கை மருத்துவர் தான். எங்கிட்ட பாடம் படிச்சவர். போன வருஷம் வந்து நாங்க சத்தியமங்கலத்தை வந்து நாங்க ஒரு 15-20 பேர் வந்து பயிற்சி எடுத்தோம். 3 நாள் 2.5 நாள் அங்கே தங்கி இருந்தார். இதுதான் நடந்தது. ஆமா, இப்ப கூட அந்த இடத்துல கூட அவர் கூட நான் சந்திச்சு பேசினேன். சின்னச்சாமியை, ஐயா கட்டடமும் எப்படி ஆயிட்டு இருக்கு, ஜம்முன்னு இருக்குன்னாரு. நீங்க எப்ப வேணா வரலாங்கிற. அது வேற. அது வந்து இப்ப அது பெரிய ப்ராஜெக்ட். அதெல்லாம் வந்து கிட்ட இருந்தே பேசுறது. அது வந்து 24 மணி நேரம் நல்ல. அது வந்து இயற்கை உணவுகளை சாப்பிட்டு பேசிக்கிட்டே அது ஒரு குதூகலமா இருக்கும். நல்லா இருக்கும். கருத்து பரிமாற்றம். காலையில 6 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். பேசுறது, சாப்பிட்றது, பேசுறது எல்லாம் இயற்கை உணவு தான். நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கட்டமைச்செல்லாம் கொண்டு வந்து நல்லதா இருக்கும். அதெல்லாம் இப்ப சாத்தியமான யோசிக்க வேண்டியது என்ன? அதுவே நான் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு அது வந்து அன்னைக்கு ரைட். இப்ப இன்னைக்கு இந்த கூகுள் மீட்டிங்கு, இந்த கூகுள் வகுப்பு நடத்த உடனே, இப்போ கூகுள் வகுப்பு நான் நடத்துற மாதிரி எல்லாரும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செலவு மிச்சம், நேரம் மிச்சம், காலம் மிச்சம், தேவையான சின்ன வருவாயும் வந்தாச்சு. அப்படின்னு பிரச்சனை தீர்ந்து போச்சு. இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதனாலதான் வந்து அதுல நான் அக்கறை செலுத்தலை. இப்போ கரெக்டாக 2 வகுப்பு நடத்தினேன். போன வருஷம் மட்டும் போன வருஷம் 2 வகுப்பு நடத்தினேன். அதோட நிறுத்திக்கிட்டேன். இந்த வருஷம் வகுப்பு நடத்துறதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். விளம்பரம் பண்ணா வருவாங்க, என்ன விளம்பரம் பண்றது அது அப்படி யோசிச்சுட்டு இதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். சரி, இதுவே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை முறை. அதாவது இதுவே தனிப்பட்ட வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர மறுக்கிறது. இங்கதான் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம், வளர்ச்சின்னா ஒரு 15 வயசு 16 வயசு தான் வளர்ச்சி. ஒரு மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்போ வளர்ற வரைக்கும், ஒரு பெருசாகிற வரைக்கும் வளர விடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம். ஒரு மரம் ஒரு ஆரம்பம் அரசு மரம் வைக்கிறீங்க, அது வளர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் தண்ணியை ஊற்றி தேவையில்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி அறுவடைக்கு போற பயிருக்கு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அறுவடை இப்போ வந்து நெல் வந்து ஒரு 6 மாசம்னு வச்சுக்கோங்க.
தண்ணி கட்டுவாங்க. கரெக்டாக அறுவடை வர்றப்ப உரம் போட மாட்டாங்க. அது தண்ணி கட்ட மாட்டாங்க. ஏன்னா அது அறுவடை. அதே மாதிரி அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அறுவடை தான். அதே மாதிரி தான் மனிதன்கிட்ட இருந்து அறுவடை எடுக்கணும். இவன் தின்னுட்டே இருந்தானா அது அசுத்தமா மாறிடும். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ, வளர்ந்து விட்ட மனிதன் யாரு? நீங்க தான். ஓ, நம்ம வளர்ந்தாச்சு, இனி உடம்பு வளர போறதுல நினைக்கணும். வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் எதற்குன்னு நீங்களே கேட்கணும். வளர்ந்து விட்ட மனிதனுக்கு தீய ஆகாரம் எதுக்கு? வளர்ந்து விட்ட மனிதன் ஆகாரம் வளர்ந்து விட்ட மனிதனுக்கு தீய ஆகாரம் எதற்கு? அதான் கேள்வி. வளர்ந்தாச்சு இல்லையா? வளர்ந்த மரத்துக்கு ஆசிட் ஊத்தலாமா? ஒரு அமிலத்தை ஊத்த முடியுமா? வளர்ந்த மரத்துக்கு போய் நீங்க அமிலத்தை ஊத்துங்க, சுட சுட தண்ணீர் ஊத்துங்களா பார்க்கலாம். அந்த மரம் என்ன ஆகும்? சுடு தண்ணி ஊத்துங்களாம் பார்க்கலாம். ஒரு செடிக்கு சுடு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? செத்து போகும். ஒரு புடிச்ச தண்ணி ஊத்துங்க, கெட்டு போயிடும். தொடர்ந்து புடிச்ச தண்ணி ஊத்திட்டே இருங்க, ஆசிட் ஊத்தி பாருங்க, அந்த செடி என்ன ஆகும்? மறந்து செத்து போயிடும். அந்த மாதிரி நீங்க போடுறதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க போடுகின்ற அத்தனையுமே இப்ப வீட்டுல தயாரிக்கிற அத்தனை கொடூர உணவுகள், உங்களை புற்றுநோய் உண்டாக்குற உணவை தான் நீங்க போட்டிருக்கிறீங்க. ஏன்னா அமிலத்தன்மை வந்து விட்டாலே ஒரு மனிதனுக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனுக்கு அமிலத்தன்மை வந்து விட்டாவே பல ஆயிரம் நோய்கள் வரும். என்ன தன்மை வந்து விட்டால்? அமிலத்தன்மைங்கய்யா. அதான் சொல்றாரு இங்க டாக்டர். ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஜெர்மனி டாக்டர். இவங்கள டாக்டர்னு யாரு தெரியுமா? இவங்களா ஆராய்ச்சியாளர்கள்னு அர்த்தம். அதான் டாக்டர்னாவே ஆராய்ச்சி பண்ற. இப்ப இந்த டாக்டர், இந்த முண்டங்கள் இருக்கிறாங்களே, இந்த டாக்டர் தெரியுமா, வெள்ளைக்கார முண்டங்களா தப்பா கொடுக்கப்பட்டது. மெடிக்கல் பிராக்டிஷனர் கொடுத்துருக்கணும், தவிர டாக்டருங்கிற கொடுத்ததே தப்பு. வெள்ளைக்காரன் பண்ண தப்பு, அயோக்கியத்தனம். உண்மையில டாக்டர்னா ரிசர்ச்சர்னு அர்த்தம். இப்போ டாக்டருங்கிற டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாவே அவர் ரிசர்ச்சர்னு அர்த்தம். நாளைக்கு டாக்டர் இனியன்னு சொன்னாவே அவர் ஆராய்ச்சியாளர்னு அர்த்தம். டாக்டர்னாவே இந்த முண்டை கொடுத்த வேலை. யார் இந்த முட்டை கொடுத்த வேலை? இந்த இங்கிலாந்து விபச்சார முட்டை கொடுத்த வேலை தான் இந்த டாக்டருங்க. டிஆர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரிசர்ச்சர்னு அர்த்தம். அதுதான் பிஹெச்டி பண்றது டாக்டர்னு போட்டுக்குவாங்க. பிஹெச்டி பண்றது அது. ஆனால் இவன் தப்பா கொடுத்துட்டான். யாரு? இந்த பிரிட்டிஷ் முட்டன் தப்பா கொடுத்துட்டான். அவன் கொடுத்த தப்பு தான் உலகத்தை நாசம் பண்ணிடுது. இப்ப டாக்டர் பிஹெச்டி பண்றவன் டாக்டர் தான், வைத்தியம் பண்றதும் டாக்டர் தான். ஏதாவது புரியுதான்னு பாருங்க யாருக்காவது. ஆக இந்த டாக்டர் என்பவர் யாருன்னு கேட்டால் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க நோபல் பரிசு எல்லாம் நான் சொல்ல நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. இவர் 1933 ஜெர்மன் டாக்டரை சேர்ந்த அலோபதி டாக்டர். அவர் கண்டுபிடிக்கிறாரு, புற்றுநோய் வர்றதுக்கு காரணமே உடம்பு அமிலமாக மாறிவிட்டால், அமிலத்தன்மை, அமில உப்புகள் 2 உப்பு இருக்குது. அதாவது கார உப்பு, அதாவது சாதாரண உப்பு, சாதாரண உப்புன்னு வச்சு, எலுமிச்சை மரத்தை புளிப்புன்னு வச்சுக்கோங்க, சமையல் கட்டில் இருக்கிற உப்புன்னு வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எலுமிச்சம்பழத்தை புளிப்புன்னு வச்சுக்கோங்க, இந்த சமையல் கட்டில் உப்பு கடலை உப்புன்னு வச்சுக்க. அந்த புரிதலுக்கு தான் சொல்ல வர்றேன். அது உண்மை அல்ல, புரிதலுக்காக சொல்ல வர்றேன். அப்ப ஆசிட்டுங்கிறது என்ன தெரியுமா? அமிலம். அப்ப ஆசிட் அரிசி ஆசிட்டான்னு கேட்டா, வாயில எலுமிச்சம்பழத்தை நேரடியாக வச்சு புளிக்கும், ஆனால் அது போய் அமிர்தமா மாறும். தண்ணி கடைச்சி கொடுக்குறப்ப அது அல்கலீனா மாறிடும். அதனாலதான் எலுமிச்சம்பழத்தை நம்ம இதை பயன்படுத்துறோம். ஆனால் அரிசி என்பது உள்ளே போய் நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எலுமிச்சம்பழத்தை நேரம் பிடிச்சிருது, அது உள்ள போகுது, அது கடைசியில் அமிர்தமா மாறுது. தண்ணி கலந்து குடிக்கிறப்ப அல்கலீனா மாறுது, ரத்தத்தை சுத்தப்படுத்துது, குடலை சுத்தப்படுத்தும், அருமையான வேலை செய்யும். டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் கேட்டீங்கன்னா, நோன்பு இருக்கும் பொழுது எலுமிச்சம்பழம் அந்த பானத்தை அனுப்பி சொல்றாரு. அது பேர் லெமனாடுன்னு கண்டுபிடிச்சார். லெமனாடுன்னு பேர் வச்சது அவர் தான். லெமனாடு. லெமனாடுன்னா வேற ஒன்றும் இல்லை, எலுமிச்சை நீர், அவ்வளவுதான். அது இனிப்பு கலந்து குடிக்கலாம், அல்லது கருப்பட்டி தண்ணீர் கலந்து குடிக்கலாம், அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். அந்த காலத்தில் தேன் மலிவா இருந்தது. அப்பெல்லாம் உலகமெங்கும் மரங்கள் இருந்தது, மட்டை இருந்தது, தேன் எல்லா வீட்டிலும் தேன் இருக்கும். தேன் இல்லாத வீடே இருக்காது அந்த காலத்துல. இன்னைக்கு தேனுன்னா என்னன்னு கேட்பான். ஏன்னா எல்லாம் அழிஞ்சாச்சு, எல்லாமே மர மட்டையெல்லாம் அழிச்சாச்சு. மனித குலம் பெருக 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 முதல்ல கை வைக்கிறதே காட்டை அடிக்கிறது தான். முதல்ல கை வைக்கிறதே காட்டை அடிக்கிறது தான். சரி, அவர் இதுதான் சொல்றாரு, நாம சமையல் கட்டுல பண்ற அத்தனையுமே அமிலம். அதான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கேன்சர் செல் cannot survive in oxygen environment. கேன்சர் செல்லுனா இந்த செல்லு உள்ள இருக்கிற கேன்சர் செல்லு, நம்ம உடம்புல கேன்சர் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம உடம்புல கேன்சர் செல் இருந்துட்டு தான் இருக்கு. அது மறைஞ்சு இருந்துட்டே இருக்கும். எப்போ அமிலத்தன்மை அதிகமாகுதோ அப்ப அந்த கேன்சர் செல் அதிகமாகும். எப்போ கேன்சர் வருதுன்னா உடம்பு அமிலத்தன்மையாக மாறி இருக்கணும், அல்லது உப்புத்தன்மையாக மாறி இருக்க வேண்டும். அப்படிதான் சொல்றாரு.
சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. நீங்க அப்படி ரத்தம் கெட்டு போய் புளிச்சு போச்சுன்னா நீங்க சாதாரண மருத்துவர், அவர் அங்கதான் வர்றாரு, சாதாரண மருத்துவர்கிட்ட போய் நீங்க என்ன கேட்பீங்கன்னு அவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உங்கள் உடம்பு அமிலமாக மாறிவிட்டால், இங்க பாருங்க இந்த இடத்துல அவர் என்ன கேட்கிறாரு, இவர் ஒரு ஆராய்ச்சி மருத்துவர். ஆராய்ச்சி மருத்துவர் என்பது வேறு, மருந்து கம்பெனிக்கார மருந்து கொடுத்துட்டு போறான் பாரு, அதை கொடுக்கறது பேரு. இவருக்கு பேரு டாக்டர் தான், அந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி அவருக்கு பேரு டாக்டர் தான். இங்கதான் மாறுபடுது எல்லாமே. அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு உலக நன்மைக்காக பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சு உலகத்துல புகழ்பெற்ற மனிதனா மாறுவாரு. அவரு சொல்றதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, மருந்தை பரிந்துரைக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட போய் சிக்கிக்கிறீங்க. யார்கிட்ட போய் சிக்கிக்கிறீங்க? மருந்து கொடுக்குறோம். மருந்தை பரிந்துரைக்கிற டாக்டர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் உடம்பு அமிலத்தன்மை அடைந்து விட்டால், யுவர் பாடி இஸ் அசிட்டிக், ஹியர் இஸ் வாட் யூ நீட் டு டூ, ஹியர் இஸ் வாட் யூ நீட் டு டூ. நீங்க செய்வதற்கு என்ன இருக்கிறது? பிராக்கெட்ல தி ட்ரூத் பிஹைண்ட் கேன்சர், அதாவது கேன்சருக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தட் யூ வில் நெவர் ஹியர் ஃப்ரம் யுவர் டாக்டர். கேன்சர் பின்னால் என்ன இருக்குது என்பதை நீங்க டாக்டர் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறார். எது என்ன பதில் புரியுதான சொல்றது? என்ன சத்யதேவகானா, நான் பேசுறது கேக்குதா? ஆமா ஆமா, அதான் கரெக்ட். பீஜு, டாக்டர்கிட்ட போய் என்ன கேன்சருக்கு பின்னால என்ன இருக்குன்னு அவர் கேட்டே அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு பீஜு, நல்ல முத்து, மகேஸ்வரி, நடராஜ், ஐயா புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா. சொல்லுங்க. என்ன 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 திருப்பி சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஐயா கேன்சருக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு டாக்டர் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாதுங்கய்யா. அதைத்தான் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே ஏன்னா சொல்றாரு. மருந்து பரிந்துரைக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா என்ன தெரியும், அதை அதைத்தான் அவர் பத்தி சொல்றாரு. ஆராய்ச்சியாளர்கிட்ட கேட்டா தான் தெரியும். அதுதான் அவர் சொல்றாரு. அதனால இவர் உங்க உடம்பு அமிலத்தன்மை அடைந்து விட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்த கேள்வி, நீங்கள் உங்க உடம்பு அமிலத்தன்மை அடைந்து விட்டா நீ என்னைய செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. Here is what you need to do. நீங்கள் செய்வதற்கு என்ன இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது? அமிலம் அடைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய தேவை இருக்குது, என்ன செய்ய போறீங்க, அதான் அர்த்தம். அதை விட்டு போட்டு பிராக்கெட்ல போட்ட தி ட்ரூத் பிஹைண்ட் கேன்சர் பின்னால் என்ன இருக்கிறது, தட் யூ வில் நெவர் ஹியர், அவர்கிட்ட இருந்து கேட்கவே முடியாது, ஃப்ரம் யுவர் டாக்டர்னு போட்டா உங்க டாக்டர் இருந்து எதையும் கேட்டு பெற முடியாது. போ ஒரு மரணட்டி. என்னது மரணடிங்க. மாட்டிக்கிட்டீங்களா எல்லாருமே? ஐயா அவங்க என்ன சொல்றாங்க, மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, அப்புறம் ஆபரேஷன், அப்புறம் கீமோதெரபி, இதைத்தாங்க சொல்றாங்க. என்ன சொல்ல போறாங்க? அதைத்தான் இந்த நோபல் பரிசு டாக்டர் சொல்றாரு, முடிஞ்சதரா கதைங்கிறாரு. என்னது முடிந்தது கதை. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா கதை. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அப்பதான் இங்க இதுக்கெல்லாம் போராடி தான் இவர் சொல்லப்பட்டு 1933 எங்கே இப்ப இருக்கிறது அவர் சொல்லி கிட்டத்தட்ட 90 ஆண்டுக்கு மேலாகி போச்சு. 2016 தான் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி புற்றுநோய் வந்து விட்டால் நீங்க என்ன பண்றீங்கன்னா 16 மணி நேரம் நோன்பு இருங்கன்னு கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்குறாரு. அப்ப எத்தனை ஆண்டு போயிருக்குது? 90 ஆண்டு கழிச்சு. அது இன்னும் யாருக்குன்னு தெரியாது. புற்றுநோய் இருந்தா அது பட்னி இருந்து குணப்படுத்தும் 16 மணி நேரம் இருக்கிறதா அவர் சொல்றாரு. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்றாரு, நீங்க வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்றாரு. அப்ப இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து எல்லா டாக்டரும் பரிந்துரைக்கணுமே. இந்த இடத்துல கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, அறிவிச்சு கொடுத்தாச்சு. ஐயா அவங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லுவாங்க, அங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. அதை செய்முறை சொல்ல தெரியாது. இப்ப ஒரு நோபல் பரிசு வாங்கின டாக்டரே கூட அவர் நினைச்சா 100 பேருக்கு சொல்லித்தர முடியாது. ஆனா அவருக்கும் தெரியாது. என்னன்னா ஒரு விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சுட்டு போயிட்டாரு தவிர அதை எப்படி ஸ்டெப்பா செய்யறது, எப்படி ஃபாஸ்ட். அவர் என்ன ஃபாஸ்டிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நேரம் எங்க போயிட்டாரு தெரியுமா? மதம் சம்பந்தமான ஃபாஸ்டிங் போயிட்டாரு. இந்த ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் அரபு நாட்டுல இருக்காங்களே அந்த மாதிரி. அது எப்படின்னா காலையில 4 மணிக்கு ஒரு உணவு சாப்பிட்டுக்குவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு 6-6:30 ஒரு உணவு சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 14.5 மணி நேரம் இங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறாரு. அந்த ஓய்வு அவர் கொடுக்க சொல்றாரு. அப்படி செஞ்சால் நோய் நல்லாகும். ஆனால் அது கண்டினியூடா செஞ்சா தான் நோய் நல்லாகும்.
அப்ப காலையில ஒரு உணவு காலையில 4 மணிக்கு ஒரு உணவை சாப்பிட்டு அவங்க ஒரு காலையில 4 மணிங்கிறாங்க, அது இருந்துட்டு போட்டும். காலையில நீங்க எந்திரிக்கிற நேரத்துல இருந்து நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பீங்க. 6 மணிக்கு எந்திரத்துல இருந்து வயிற்றுக்கு ஓய்வாவே இருக்கணும். இருந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு உணவை சாப்பிட சொல்றாரு. அப்படித்தான் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்காக காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் அவன் வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கிறவன் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு அந்த தெய்வ நம்பிக்கை அப்படியே கம்முன்னு வாயை முடிச்சு அப்படியே தண்ணி கிண்ணி எதுவுமே கிடையாது, அப்படியே ட்ரையா இருப்பாங்க உள்ள, அப்படியே எதுவுமே வெளியே போகாது. அதுல அப்படியே நாத்தம் கொடூர நாற்றமா இருக்கும், அப்படியே இருக்கும். முன்னாடி இரவு என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் 6:30 மணிக்கு ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டுக்குவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே அங்க சுத்தமாகாது, வெறும் தெய்வ நம்பிக்கை மட்டும்தான் இருக்குமே தவிர. ஆனா அந்த அந்த 16 மணி நேரத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு, அதுதான் அவருடைய கண்டுபிடிப்பு. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது வேற. ஆனால் அந்த 16 மணி நேரத்துல அந்த உடம்பு மருத்துவராக மாறி அது புற்றுநோயை வந்து வேட்டையாடி கொல்லுகிறதுன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால அவர் நோபல் பரிசு கண்டுபிடிச்சு நிரூபிச்சாரு. அப்ப அது அது வேற ஒண்ணும் இல்லை. அப்படி நடக்கிறப்போ மைட்டோகாண்ட்ரியான்னு ஒண்ணு இருக்கு உடம்புல, அது நுண்ணுயிர், அது ஒரு வகையான நுண்ணுயிர், அது ஒரு பாக்டீரியா மாதிரி. அந்த மைட்டோகாண்ட்ரியா பத்தி எல்லாரும் படிப்பேன். நீங்க சாதாரண 10ஆம் கிளாஸ் படிச்சீங்கன்னா 6ஆம் கிளாஸ் பாடத்திட்டத்துல மைட்டோகாண்ட்ரியா ஒரு படம் போட்டிருப்பான். அது செல்லு, நியூக்ளியரும்பா செல்லும்பா, அது ரொம்ப நீங்க போய் பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியான்னு போட்டா வந்துடும். இந்த படத்தெல்லாம் பார்த்தா தெரியும். என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அது மைட்டோகாண்ட்ரியாங்கிறத பார்ட் ஆஃப் செல் என்னங்கய்யா? பார்ட் ஆஃப் செல் செல்லுக்குள்ளார பார்ட் ஆஃப் செல் செல்லுக்குள்ளார இருக்கிற ஒரு உறுப்பு தான் மைட்டோகாண்ட்ரியாங்கிறது. ஆமா ஆமா, அது எல்லாரும் படிச்சிருக்கேன், நானே படிச்சிருக்கிறேன். நீங்க 6ஆம் கிளாஸ்லயே வந்துடும், விஞ்ஞானத்திலே வந்தாச்சு. நீங்க பார்த்தா அப்பெல்லாம் கருப்பு வெள்ளையில இருந்து இப்ப வண்ண, அப்பெல்லாம் கருப்பு வெள்ளை படத்துல வந்து இப்ப வண்ணத்திலேயே போட்டான். நீங்க வீடியோவை பார்க்கலாம், அருமையா வேலை செய்ய என்ன பண்ணுதுன்னு, அதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அது எப்படி வச்சு கிடக்குன்னா மற்ற எலிகள் உயிர்கள் அதை மீண்டும் அங்க தப்பு நடக்குது. மீண்டும் அந்த இடத்துல என்னமோ கண்டுபிடிச்சிட்டான், அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ண நமக்கு முழு வரலாறு தெரியாது. அவர் மைட்டோகாண்ட்ரியா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதுல போட்டிருக்கான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்குத்தானே மருத்துவம்ங்கிற அங்க வருது, அதான் விஷயமே. இந்த ஆட்டோ பேக்கிங்கிறத வேற ஒன்றும் இல்லை. ஆட்டோ பேக்கிங்கிறது அது வந்து கிரேக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரோமன் கிரேக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லுது. ஏன்னா இங்கிலீஷ்காரனுக்கு இங்கிலீஷே கிடையாது, எல்லாம் கிரேக்க மொழி தான். அங்கிருந்து எடுத்துக்கிற ஆட்டோங்கிறது கிரேக்க மொழி, பேக்கிங்னா தனக்கு தானே சாப்பிட்டு கொள்ளுதல், தனக்கு தேவை. அப்ப அந்த பசி அப்படின்னாவே பசி பசி உடல் அப்படின்னாவே பசியை பொறுத்து கொள்ளுதல், பசியை அடக்குதல் அப்படின்னு என்ன அர்த்தமா? இவனுக்கு வந்து வைத்தியனாக மாறுகிறான், உயர்ந்த மனிதனாக மாறுகிறான், அதான் விஷயமே. வைத்தியனாக மாறிக்கொள்ளும். இங்கதான் நம்ம அதை கரெக்ட் பண்றோம் இந்த இடத்துல. இப்ப நாம என்ன பண்றோம், நேரடியாக நீரை இங்க நான் 2 வேலை பண்றேன். ஒண்ணு உணவு பழக்கத்தை தள்ளி போடுறான், 2வது ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியெடுக்கிறேன். அதனால நம்ம வேகமா குணமாகுது. இங்க 3வது நாள் சக்கரை நோய் நில் ஆகுது. 3வது நாள் நீங்க 30 வருஷம் அந்த சக்கரை நோய் 3வது நாள் நில் ஆகுது. 3வது நாள் நில், அவ்வளவுதான். இது கண்கூட நான் கண்கூட ஆயிரக்கணக்கான பேருக்கு பார்த்துட்டேன் 25 வருஷத்துல. நினைச்ச பட்டு பயங்கரமா. இன்னைக்கு என்ன ஊசியாது பாசியாது ஒன்றும் வேலை செய்யாது. கண்புனாண்ட பார்க்க அந்த துடிச்சிட்டு வரவங்க இப்ப இது நல்லா புரியுது. எவன் துடிச்சிட்டு வரானா அவங்க நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா, அது உடனடியே நல்லா இருக்குது அவங்களுக்கு. இப்போ இவரு கேசவனே 3 நாள்ல அவர் கடுமையான சக்கரை நோயாளி தானே. தோல் நோய் மட்டும் நீ சக்கரை அழுகி போச்சுன்னு அர்த்தம். அது எப்படி அவருக்கு மட்டும் நல்லா ஆகுது? அவர் 30 வருஷம் 40 வருஷமா பிறந்ததுல இருந்து இயற்கை ஒன்று தின்னுட்டு இருக்கிறவரு, ஏன் நல்லா ஆகல? நீர் உனக்கு வந்த 3வது நல்லா போச்சு அவருக்கு. என்ன 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 நடக்குது இங்க உலகத்துல? அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அமெரிக்காவில் இருந்தாலே நல்லா இருக்கும், இந்தியாவில இருந்து. அமெரிக்காக்காரனுக்கு இதே லட்சணம் தான், இந்தியாவில இருக்கு இதே லட்சணம் தான். அப்ப செயல்பாடு எவ்வளவு வேகத்துல செயல்படும். அப்ப எல்லாம் ஒண்ணுதான். அமெரிக்காக்காரன் வேற, இந்தியாக்காரன் வேற, எல்லாம் ஒண்ணுது. உடம்புனா எல்லாம் ஒண்ணுதானே? உடம்புனா ஒண்ணுதான். ஆமா ஒன்னாவன். அவன் வந்து பனிக்கறி திம்பா, நீ அரிசி சோறு திம்பா, ரெண்டும் ஒண்ணுதான். நீ அரிசி சோறு தின்னு போட்டு ஐயோன்னு கத்துற, அவன் பன்னிக்கறி தின்னு போட்டு சரியா போச்சு. அப்ப பன்னிக்கறி அசைவம், சோறு சைவம். அப்ப ரெண்டும் ஏன் காப்பாத்தல? அப்புறம் ஏன் காப்பாத்தல? அதுக்கு அடி செருப்படி விழுகும் பொழுது உடனே வேலைக்கு ஓடுறான். அப்பதான் தெரியுது இங்கதான் இயற்கை திரும்பி இயற்கை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மவனே நீயே குணமாக்கிக்கடா அப்படிங்குது. நீயே குணமாக்குறதுக்கு வழி தெரியல, அங்க வந்து மாட்டிக்கிட்டான். அதனாலதான் வெங்கடேசன் வந்து இப்போ இந்த ரோசிமி நோபல் பரிசு வாங்கினாருன்னா அவரு புற்றுநோயாளியா இருந்து குணமாக்கல, அங்கதான் மாட்டிக்கிட்டாரு. அவரு புற்றுநோயும் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. அவர் வயசு 90 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படமே எங்கிட்ட இருக்குது. வேற அவரு எத்தாச்சும் ஒரு படம் பாருங்க. அவர் கிட்டத்தட்ட அவருக்கு வயதே இதை பாருங்க, இதை பாருங்க.
இந்த வயசுல கண்டுபிடிக்கிறார். அவருக்கு இருக்கு வயசு 90 இருக்கு. இந்த வயசு நோபல் பரிசு வாங்குறாரு. சரி, இவருக்கு எது புற்றுநோய் இருந்தா இல்ல. ஆனால் வெங்கடேசனுக்கு என்ன பண்ண, வெங்கடேசன் வந்து 93 கிலோ இடையில இருக்காரு. கடுமையான ரொமாட்டிக், மூட்டு வலி, முழங்கால் வலி, கடுமையான இடுப்பு வலி, கழுத்து வலி, அது வலி, இன்னைக்கு சொல்றீங்களா எல்லாம் முதுகு தண்டு வலி, எல்லாம் வலி, வயிறு பெருத்து போச்சு, சக்கரை நோய் கொண்டு எடுக்குது. இத்தனை நோயும் இருந்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில என்னால் 100 முறை பரிசோதிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா எத்தனை தடவை தின்னு பார்த்திருப்பாரு. அப்படி தின்னு பார்த்தது கடைசியில் முடிச்சுட்டாரு தெரியுது. தின்னு பார்த்து கண்டுபிடிச்சி கடைசியில சரி, கடைசியை முடிச்சுட்டாரு. தின்னே செத்து போலன்னு முடிவு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. இந்த உலகம் உருப்பிட்டாயினா நல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போட்டாரு. அடேடாடா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவனை தப்பிச்சு போடான்னு கொஞ்சம் நான் இனி போயிடுறேன். என்ன முடிவு எடுத்தாருன்னு தெரியல. அது நமக்கு தெரியல. அவர் என்ன முடிவு எடுத்தாரு, எப்படி செத்தாரு, என்னன்னு ஒன்றும் தெரியல. மொத்தத்துல சளி எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. அவர் எப்படி செத்துருப்பாருன்னா, சளி பண்டத்தை தின்னு இருப்பாரு, பொண்டாட்டி கொடுத்துருக்கும், பக்கத்துல யாரும் கொடுத்துருப்பாங்க, இவரே சாப்பிட்டுட்டாரு. என்ன இப்ப ஒன்னா பொண்டாட்டி கொடுத்துருக்கணும், அக்கம் பக்கத்து கொடுத்துருக்கணும், அல்லது இவரே தின்றுருக்கணும். தின்னு இப்ப தின்னு போட்டு செத்து போனா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. நீங்க வேற ஏதாவது தூக்கு மாட்டி சாப்பிட்டா தான் நீங்க தெரியும், தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு, கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அப்படி. இது சோத்தை தின்னு சாகிறது சாதாரணம் தானே. இங்க பாரு, அப்படி மாறிடுச்சு. என்னது சாவு எப்படி வருது? ரெட்டியும் அப்படித்தான் மாட்டிக்கிட்டாரு. அந்த சோத்தை தின்னு செத்து போயிட்டான் அவன். அவன் கட்டங்கரைன்னு இருப்பானுங்க. ஆள் பார்த்தா கட்டங்கரைன்னு கருகருன்னு இருப்பான். அவன் தானே, அவரு தானே. நான் பார்த்திருக்கேன். ஏவிஜி ரெட்டி நான் பார்த்திருக்கேன். நல்ல மனிதர் தான். ஆனா கடைசியில் சோத்துல மாட்டிட்டான். அவ்வளவுதான். சோத்துக்குமான போக வேண்டியது. வெயிட் 3 பங்கு ஏறி போச்சு. கொழுப்புக்கு அதாவது என்ன ஆகுதுன்னா, அந்த மாவு என்னவா மாதிரி கொழுப்பா மாறிடும். கொழுப்பா மாதிரி ஆளை கொண்டு போடும். சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். ஆகையனால தைரியமே இப்ப இது எதுக்கு நான் இந்த இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆராய்ச்சியாளர் இப்ப நான் வந்து ஏற்கனவே இருந்ததை நான் சொல்லி தரப்பேன். நான் இதுல வந்து எனக்கு விண்ணியோடைய வேலை இது ஒண்ணுமே இல்லை. எடுத்ததை கரெக்டா பண்ணி நான் பார்த்துட்டேன். நான் சொல்லிக் கொடுக்க நல்லா இருக்குது. அதான் விஷயமே. அப்ப கரெக்டா வந்துருச்சு. ஏன்னா இது குருகுல கல்வி. வேற எங்கேயுமே இந்த பாடத்துல கொண்டு வர முடியாது. யாரும் இது உரிமை கொண்டாடவும் முடியாது. ஏன்னா இது வந்து 3000-4000 ஆண்டா இருக்குது. இயற்கை மருத்துவம்ங்கிறது அடிப்படை என்ன. இப்ப இயற்கை மருத்துவத்துக்கு அடிப்படை என்னன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையாலுமே இயற்கை மருத்துவத்துக்கு அடிப்படை டாக்டர் அர்னால்ட் எக்ரேட் தான். இயற்கை மருத்துவம்னாவே அர்னால்ட் எக்ரேட் தெரிஞ்சிருக்கணும். அவரு தான் இயற்கை மருத்துவர் தான். உலகத்தின இயற்கை மருத்துவர் அவரு தான். அவர் பேரவே இங்க இந்தியாவில் எவனுக்கும் தெரியாது. அவர் பேரவே ஏனோ இந்த இயற்கை மருத்துவர் யாரு என்ன ஊர் சொல்லவே மாட்டானுக்கு தெரியாது. அவர் யாருன்னே தெரியாது அவருக்கு. சும்மா யாராவது ஒருத்தர் தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. டாக்டர் அர்னால்ட் அவர் அப்படி நல்லா தெரிஞ்சு வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான். கோவையில் இருக்கிற பவித்ரா மருத்துவமனையுடைய மருத்துவர் டாக்டர் கே சுப்பிரமணியம் தான். ஆமா, அவர் ஒண்ணுதான். அவரு சுப்பிரமணியம் அவரை பத்தி பேசியா இந்தியா. நான் கூட எவ்வளவு மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன். நிறைய இடத்துல நான் பேசலாம் பேசியிருக்கேன். ஒருத்தர் கூட டாக்டர் அர்னால்ட் பத்தி அப்படி எப்படி இவங்க இயற்கை மருத்துவ பேஸ் என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எவனுடைய பிலாசபி தான். எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் பிலாசபர் இருக்கணும் அந்த இடத்துல. இந்தியாவோட பிஎன்ஒய்ங்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் யோகா மெடிசின். யாரு எங்க என்ன தத்துவ அடிப்படையே தப்பா இருக்குது. மருத்துவ இதனுடைய கொள்கை எங்க? எனக்கு இனிமேல் அதை போய் பார்க்க வேணும். இனி யாராவது இருந்தா எனக்கு அனுப்புங்க. அந்த சிலபஸ் அனுப்புங்க. எவனு பார்க்கலாம், அது என்ன பண்றான்னு பார்க்கலாம். இந்த சிலபஸ் எனக்கு என்ன தெரியும். எனக்கு அந்த நேச்சுரோபதி சுப்பிரமணிய ஐயா தான் இந்த புக்கே வாங்கி கொடுத்தாருங்க ஐயா. உணவில்லாமல் வாழும் கலை என்பது வேறு. அது வந்து 7ஆம் அறிவு, அது வேற. 7ஆம் அறிவு, இது வேற. நான் கேட்பது, இந்தியாவில வந்து இயற்கை மருத்துவ மையம், இயற்கை மருத்துவம் வந்திருக்குது. கடந்த 10 ஆண்டுகளா வந்துருச்சு. அது என்ன தத்துவமா, என்ன தத்துவத்தை அடிப்படை கொண்டு பிலாசபி எல்லாம் எப்படி? இப்ப வந்து அலோபதிக்கு பிலாசபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிப்போக்ரட்டஸ் தான். ஹிப்போக்ரட்டஸ் அவர் 2300 ஆண்டுக்கு கூட வாழ்ந்தவர். கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஹிப்போக்ரட்டஸ். அவர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அவரு தத்துவத்தை அடிப்படையை வைக்கிறீங்க. அவரே பட்னி பத்தி பேசுறாரு, ஃபாஸ்டிங் பத்தி பேசுறாரு, காய்ச்சல் வந்துட்டா உணவு சாப்பிடாதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த வெள்ளைக்கார முட்டைகள் அது சொல்றது இல்லை. தெய்வம், கடவுள் வந்து மருத்துவர் வந்து தெய்வத்துக்கு சமம் சொன்னவர் அவரு தான். மருத்துவர் வந்து தெய்வத்துக்கு சமம். ஏன்னா அவன் மறுபிறவி கொடுக்குறான், அவன் வந்து நோயை குணமாக்குறான். அதனால ஃபாஸ்டிங் தான் அவர் சொல்றாரு. ஃபாஸ்டிங் பச்சை, அவர் காலத்து ஃபாஸ்டிங் பச்சை தண்ணி தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அது இவங்க இந்த முட்டைகள் புரிஞ்சிக்கல. இவங்க விபச்சார முட்டைகளுக்கு புரியாது. உண்மையாலுமே ஹிப்போக்ரட்டஸ் வந்து அப்ப இருந்தே ஆராய்ச்சி பண்ணி அவர் படியே நடந்திருந்தா நோயை குணமாக்கி இருக்கலாம். அந்த முட்டைகளுக்கு தெரியாம போச்சு, தப்பு பண்ணிட்டானுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்தியாவில இயற்கை மருத்துவம் சொல்றாங்க. பிலாசபர் யாரு?
இப்போ நாம இந்த பிலாசபர் சொல்றோம், நமக்கு பிலாசபர் ரெண்டு பேர் தான் அடிப்படை. ஒன்று ஜெர்மன் டாக்டர், அடுத்தது திருவள்ளுவர். இந்த 2 பேர் தான் நம்ம பிலாசபர், நீர் மருத்துவருடைய பிலாசபர். அவங்க 2 பேர் தான் கீ வேர்டு, பாஸ் வேர்டு அங்கிருந்தா எடுக்கிறோம். அதுக்கப்புறம் உபகரணங்களாக தான் நம்ம மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். வள்ளலார கூட ஒரு 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 வரியில ஒரு வார்த்தையில வருது. வேதாத்திரி மகரிஷி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மனிதனுக்கு வந்து சக்தியா இப்படியே இந்த பட்டை தீட்டுறதுக்காக பயன்படுத்துறத தவிர மூலம் அந்த வயரத்தை முதல்ல எடுக்கணும். இந்த வயரம் எங்கிருந்து வருதுன்னா ஜெர்மன் டாக்டருடைய அந்த சரி குறைந்த உணவும் திருவள்ளுவருடைய நீர் உணவு முறையும். திருவள்ளுவர் நீர் உணவு முறையை திருவள்ளுவர் நீர் உணவு முறையை பரிந்துரைக்காருங்கிறது வெங்கடேசன் கண்டுபிடிச்சதுங்காட்டிட்டு நமக்கு எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நான் நான் பள்ளிக்கூடம் நடத்தினவன். நான் வந்து தாய்மொழியில் கல்வி வேண்டும் என்பதற்காகவே நான் முயற்சி பண்ணி நாங்கள் ஒரு 15 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணோம். தாய்மொழியில் கல்வி அப்படிங்கிறது, அது தமிழ் மொழியில் கல்விங்கிறது வேற. தாய்மொழி உலகத்திற்கு எல்லா குழந்தைகளுமே அவரவர் தாய்மொழியில் அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு முயற்சி பண்ணணும். அப்பதான் வந்து இந்த தமிழை பற்றி தீவிரமா உள்ள இறங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அது அந்த விஷயம். அப்பதான் நீர் உணவு முறை இருக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பள்ளிக்கூடத்தை அப்படியே மூடி போட்டு வந்துட்டேன். இந்த பள்ளிக்கூடம் எதுக்கு ஆகாதுரா அப்படின்னு. அப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் நண்பர்கிட்ட சொன்னேன், இந்த பள்ளிக்கூடம் எந்த நன்மையும் தராது. திருப்பி அதே மதிப்பெண் கல்வி வரைக்கும் பேருனா தாய் தமிழ் கல்வின்னு வச்சிருக்குமே தவிர, ஆனால் திருப்பி அந்த குழந்தைகளை மடையனாக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இதுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வந்து 20 வருஷம் ஆச்சு. அப்பதான் நான் சிந்திச்சேன், அப்ப நீர் உணவு முறைன்னு இருக்கிறதுங்கிறது, அந்த நீர் உணவு முறையை தான் நான் என்ன பண்ண நீர் மருத்துவம்னு பேர் மாத்தினேன். இந்த நீர் உணவு முறை முதல் சொல்ல கொண்டு வருவரே வெங்கடேசன் தான். சரி, இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அர்னால்டு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீரை பயன்படுத்துன்னு அவர் சொல்றாரு. அவரு நீரை பயன்படுத்தி சொல்றாரு. அப்ப 2 பேரு தான் நீரை பயன்படுத்தி சொல்றாங்க. ஒருத்தர் வந்து டாக்டர் அர்னால்டு, அவர் வந்து 120 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் வாழ்ந்தவர். சாதாரண விஷயம் இல்லை. நேரடி பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரட்டஸ் வாழ்ந்த காலத்துல ஹிப்போக்ரட்டஸ் 2000 ஆண்டு, வள்ளுவரும் 2000 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒத்து போகுது. என்னது புரியுதா? என்ன அமைதி ஆயிட்டீங்க எல்லாருமே? இந்த தத்துவத்திலயா இருங்க மகேஸ்வரி மகேஸ்வரி பேசிட்டு. மகேஸ்வரி சொல்லுங்க. நல்ல முத்து பேசுங்க. ஐயா, அர்னால்டு வந்து 120 ஆண்டு, திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டு ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த நீர் மருத்துவத்தை பத்தி பேசுனது ஃபர்ஸ்ட் அர்னால்டு. ஆமா, அப்புறம் திருவள்ளுவர் 2000. இவர் வந்து 120 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. அருமை. இதுதான் ஞானம். திருவள்ளுவர் வந்து 2000. அப்புறம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல தான் ஹிப்போக்ரட்டஸ், கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர் ஹிப்போக்ரட்டஸ். அவரு தான் ஆங்கில மருத்துவம் இல்லை, அவர் மருத்துவத்தை தந்தை, ஐரோப்பிய நாட்டினுடைய மருத்துவ தந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் த மெடிசன் ஃபார் த யூரோப்பியன் கண்ட்ரி. அந்த யூரோப்பியனுடைய மருத்துவ தந்தை. அதைத்தான் இங்க கொண்டு வந்து, அதைத்தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க மானங்கட்டவனுக்கு. இந்தியா கொண்டு வந்து இந்தியா குட்டிச்சவராக்குனது. அவனுக்கு தான் அந்த அறுவை சிகிச்சை கண்டுபிடிச்சானுங்க. அறுவை சிகிச்சை அவனுக்கு கண்டுபிடிக்கல, இந்தியாவில இருந்தது. கொஞ்சம் தைரியமா கண்டுபிடிக்கிறது. அறுவை சிகிச்சை இந்தியாவில இருந்தது. இப்ப ஒண்ணும் இல்ல, அறுவை சிகிச்சைக்கு தனி பயிற்சி கொடுத்துட்டு நீர் மருத்துவத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாரும் நீர் மருத்துவம் கத்துக்குங்க. வெளிக்காயங்களுக்கு அறுவை சிகிச்சை, எல்லாத்துக்கும் அறுவை சிகிச்சை பயிற்சி கொடுத்தா சரியா போச்சு. சீக்கிரம் காப்பாத்திடலாம், எல்லாத்தையும் படப்படன்னு காப்பாத்திடலாம். அது மத்திய அரசாங்கம் செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அறுவை சிகிச்சையா, அதுக்கு எல்லாரும் கத்துக்கலாம். அறுவை சிகிச்சையில ஒண்ணுமே இல்லையே, நோயை குணமாக்குற வேலையே இல்லை. அவனு தற்காப்பு செய்யற வேலை தான். அதுக்கு பேர் காரணத்துக்காக, புறக்காரணத்துக்காக ஏற்பட்டது. அதுக்கு பேரு காரணங்களுக்காக, அது பேர் கேஷுவாலிட்டிம்பாங்க. அவசர கேஸ்ல கேஷுவாலிட்டிக்கு போ அப்படிம்பாங்க. அது வெளியே ஏற்பட்ட திடீர் காயங்கள். அதுக்கு வந்து என்ன பண்ணி தற்காலிகமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வாரம் ரெஸ்ட், ஒரு வாரம் இருந்து மருந்து மாத்திரையை போட்டு சரி பண்ணி அப்புறம் தானாவே உடம்பு ரெடி ஆகும். மெல்ல ஒரு வாரத்திலேயே வந்து திருப்பி அவரு உள்ள இருக்கிற நம்ம மரபணு என்ன பண்ணும், உடனே போய் நோயை குணமாக்க சொல்லி உத்தரவு போடும். அது வரைக்கும் வேற வேலை பார்த்துட்டு இருந்தது. அடிபட்டு போச்சுடா டே அப்படின்னு சொல்லி டக்குன்னு கூட டக்கு உள்ள இருக்கிற தகவல் போய் எல்லாரும் வந்து நோயை குணமாக்க ரெடி ஆகுவாங்க. அப்படி குணமாகறப்ப என்ன வீட்டுக்கு போலான்ட்டுருவாங்க. அது வந்து வெளியே ஏற்பட்டிருக்க உடனே 10 நாள் 20 நாள் 1 மாசம் குணமாயிரு நல்லாயிருவாங்க. இந்த உள்காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது மாட்டிட்டாங்க, அங்கதான் வருது. அதனாலதான் கூட்டம் கூட்டமா காலையில மருத்துவமனையில் போய் நிக்கிறாங்க. தனியார் மருத்துவமனைகளும் கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க. காருன்னா எக்கச்சக்கமான கார், ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பணக்காரன் பூரா எங்கடா இருக்காருன்னா பூரா தனியார் மருத்துவமனை தான். ஏழைகள் பூரா எங்கடா போறாங்கன்னா அரசு மருத்துவமனை தான். லொக்குன்னு அங்கேயும் இரும்பிட்டு இருப்பான், இங்கேயும் லொக்குன்னு இரும்பி, ஏசியில் இரும்பிட்டு இருப்பான், அவன் தூசியில் இரும்பிட்டு இருப்பான். அவ்வளவுதான்.
ஏழைகள்லாம் தூசி மண்டலத்தில் விரும்பிட்டு இருப்பான், அவன் ஏசியில் உட்காந்து விரும்பிட்டு இருப்பான். சரி, இப்ப நான் திருப்பி வர்றேன். ஆக இந்த தனிப்பட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். மணி 6:50 ஆச்சு, 6:55க்கு முடிச்சுக்கலாம். அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில தான் நீங்க இதை செய்யணும். பொது வாழ்க்கைக்கும் செஞ்சு காட்டணும், தனிப்பட்ட முறை நீங்க செய்யறீங்க. ஆக மீண்டும் எங்க விட்டுட்டாங்க அந்த பாடத்தை இருக்கணும். சரி, பொறிவாயில் ஐந்தவித்தான், அதாவது இது தனிப்பட்ட முழு வளர்ச்சியை பற்ற மனிதனுக்கு. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஓ, அப்ப நீங்க அப்ப சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க உணவு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சைவ உணவு சாப்பிடுறீங்க. இப்போ சைவ உணவு சாப்பிட்றதா வைத்துக் கொள்ளுமே, அல்லது அசைவ உணவு, பால் அசைவ, அது பாலுங்கிறது அசைவ உணவு தான். இறைச்சி சாப்பிட்டாலும் ஒன்று தான், பால் சாப்பிட்டாலும் லிக்விட் ஃபீட். அது வந்து பார்த்தீங்கன்னா பால் என்பது என்ன கேட்டிங்கன்னா திரவச்செளி. பால் என்னது? பால் என்னது? திரவச்செளி. திரவச்செளி. இட்லி என்பது பால் திரவச்செளினா இட்லி என்பது என்ன செளியா இருக்கும்? திடச்செளிங்கய்யா. அவ்வளோதான், டக்குன்னு பிடிச்சிட்டீங்க. இது ரெண்டும் பிடிச்சிங்க, கெட்டியா பிடிச்சிங்க. இந்த மண்டையடி இதுதான் எல்லாத்துக்குமே. அப்ப இட்லி சாப்பிட்ட திடச்செளி, பால் சாப்பிட்ட திரவச்செளி. சரி, நீங்க தின்னு பாக்குறீங்க. இப்ப நீங்க அதுல இருந்து வெளி வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, தண்ணீருக்கும் தூய்மையான காய்கறிக்கு மாறிக்கிறீங்க. இதுல வந்து உங்க உடம்பு வந்து குணமாயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்றீங்க, இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. இட்லி சாப்பிடணும், இட்லியோட பாலை கலந்து சாப்பிடணும், சாப்பிடுங்க, யாரும் ஒன்றும் பண்ண போறதில்ல. தின்னு போட்டு எடையை பாருங்க, குப்புன்னு எடை வந்து 5 கிலோ ஏறிடும். காலையிலே ஒரு 8 இட்லி பால், மத்தியானம் ஒரு 12 இட்லி பால், ராத்திரி ஒரு 12 இட்லி பால் சாப்பிட்டு பாருங்க, என்ன ஆகும்? எல்லாரும் திங்கிறாங்களே, நீங்க தின்னுங்க, யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒன்னா எல்லாத்துக்கு முன்னாடி பாலையும் சோத்தையும் போட்டு கலக்கடிங்க, புருஷன் ஆஹா வெற்றின்றுவாரு. பேரன் பார்த்துட்டு ஆஹா பாட்டி பாலும் சோறு திங்கிறியா தின்னு அப்படிங்கும். ராத்திரி திங்கிறியா தின்னும்பாங்க. அவங்களுக்கு திங்கத்தானே தெரியும். நீங்களும் தின்னு காட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எடை பாருங்க, குப்புன்னு 5 கிலோ 6 கிலோ ஏறும். உடனே கை கால் சொறி சிறங்க எல்லாம் 2 நாள்ல கிளம்ப ஆரம்பிச்சிடும். எத்தனை நாள்ல கிளம்ப ஆரம்பிச்சிடும்? 2 நாள்லங்கய்யா. என்னென்ன துன்பத்தை அனுபவிச்சீங்களோ அத்தனை என்ன ஆகும்? மசமா மாட்டிக்கிட்டே சிக்கிட்டான், சிக்கிட்டான். ஒரு பாட்டு இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். சிக்கிட்டான் நல்லா சிக்கிட்டான். திருமணத்துல சொல்லும் பொழுது ஜோடியில சொல்லுவாங்க, நல்லா சிக்கிட்டாம்பாங்க. அது வரைக்கும் சுதந்திரமா இருந்தா நம்ம, கடைசியில சிக்கிட்டான். நம்ம விளையாட்டுக்கு பேசுவாங்க, யார்கிட்ட சிக்கிட்டான், பொண்டாட்டியை சிக்கிட்டாம்பாங்க. அதெல்லாம் ஒரு ஜோடி விளையாட்டு சொல்லுவாங்க. சிக்கிட்டான், கட்டிட்டான், மாட்டிக்கிட்டாம்பாங்க. இந்த கடை தவுள் அடிக்கிறப்ப தவுள் அடிப்பா, டக்க மாட்டிக்கிட்டா. யார்கிட்ட மாட்டிக்கிட்டா? பெண்கள் நீங்க தான் சொல்லணும், யார்கிட்ட மாட்டிக்கிட்டா? பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்கிட்டோம். அதான உண்மை. ஆமா, அப்படிதான் கிராமத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க மகாலட்சுமி, அப்படித்தானே? மகாலட்சுமி பேச்சுக்கான நாச்சி முத்திட்ட நல்ல முத்திட்ட பேச்சு. அப்படித்தாங்க சொல்றாங்க. மாட்டிக்கிட்டா பொண்டாட்டிட்ட மாட்டிக்கிட்டா, தாடியை கட்டிட்டா மாட்டிட்டாங்கிறாங்க இல்லையா? தவுள் எப்ப அதை தவுள் அடிக்கிறப்ப கடை அப்ப மட்டும் பாருங்க, கடை கெட்டி மேடம்பா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சிக்கிட்டான் அப்படிம்பா. சில பேர் சிக்கிட்டாம. இந்த காலையை தான் பார்த்தேன், இதான் அர்த்தமா தெரியுது. கரெக்டா மாட்டிட்டா தப்பிக்கவே மாட்டான்டா அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது. அதே மாதிரி நம்ம நோயில மாட்டிட்டாலும் மாட்டியாச்சு தாங்க. அப்படித்தான் எல்லாம் பொருத்தி பாத்துக்கணும் எல்லாமே. இப்ப அப்படித்தான் அவன் வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டா, இவன் வந்து அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா, 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இவன் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா, அவன் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டான். இது வந்து சரி, கணவன் வந்து பொண்டாட்டிட்டு மாட்டிக்கிட்டான், பொண்டாட்டி யார்கிட்ட மாட்டிக்கிட்டா, கணவன் மாட்டிக்கிட்டான், 2 ஒண்ணு தானே. அதை மட்டும் ஏன் சொல்றது இல்ல? பெண்ணை பத்தியே பேசுறீங்க, ஆணை பத்தி யாரும் சொல்றது இல்லப்பா. ஆணும் சிக்கிட்டான்னு சொல்லணும் இல்லையா? பெண்ணும் சிக்கிட்டா, ஆணும் சிக்கிட்டான். ஆமா, ஒருதலை பட்சமா பேசுறது பலகீனம் அப்படிலாம் இல்ல, எல்லாரும். அப்போ நெறி என்றால் ஒழுக்கம் என்றால் அனைவருக்கும் பொதுதானே. ஒழுக்கம் என்றால் அதுதான். கற்பு என்றால் அனைவருக்கும் பொதுவில் வைப்போம். கற்புனா என்ன? ஒழுக்கம், அவ்வளவுதான். கற்புனா நல்லதே படித்தல். கற்புனா கற்பித்தல். அப்படி கற்பித்தல்னா என்னங்க அர்த்தம்? கற்பித்தல்னா என்ன அர்த்தம்? கற்பித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கக்கூடிய கற்பனையை அடுத்தவங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றது. கல்வி கற்பித்தலும் பிறருக்கு சொல்லித்த நல்லதை சொல்லிக் கொடுத்தல், அவ்வளவுதான். கற்பித்தலும் சொல்லிக் கொடுத்தல், அவ்வளவுதான். அப்ப கற்பனை என்ன? படித்தபடி கற்பு நெறி தவறாதவன் என்று சொன்னா படித்தபடி நடக்கிறவன் அர்த்தம். இவன் வியாபார மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னது
வெவ்வேறு மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஆஹ் செய்யறது அதானுங்கய்யா கற்பித்தல். கற்பித்தலாம், அதுதான் சொல்றேன். அப்ப கற்புக்கு வெவ்வேறு கற்புக்கு பாலியல் என்பது வேற, கற்பு என்பது வேற. அடிப்படையே அறிவில்லாத முண்டங்களா இருக்கிறோம். பாலியல் என்பது வேறு, கற்பு என்பது வேறு. கற்பு என்ற சொல்ல படித்தல்னு அர்த்தம். அதனாலதான் இங்க வந்து நம்ம நாட்டு தமிழ் புலவர்கள் நிறைய வந்தாங்க. தமிழ் திரைப்பட ஆசிரியர், தமிழ்ல திரைப்படம் எழுதுற திரைப்பட பாட்டுகள் எழுதுற நிறைய பேர் வந்தாங்க. அந்த காலத்துல 48 தமிழ் புலவர்கள், சங்க இலக்கியத்துல 48 தமிழ் புலவர்கள், இந்த பெண்பால் புலவர் வந்தாங்க. எல்லாம் பெண்ணில பக்திமான்கள் வந்தாங்க. காரைக்கால் அம்மையார் வந்தாங்க. அவையார் மட்டும் 7-8 அவையார் இருந்தாங்க. காரைக்கால் அம்மையார், கவுந்தி அடிகள் எக்கச்சக்கமா இருந்திருக்காங்க. புலவர்களே இருந்திருக்கிறாங்க. சும்மா அவையார் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மரணடி அடிக்க என்ன மாதிரி அது அதான் என்ன எழுதுவேன்னா, கற்கை நன்றை பிச்சை அந்த மாதிரி எழுதுன்னு நினைக்கிறேன். அந்த பிச்சை பூனும் கற்கை நன்றன் அந்த மாதிரி எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவாக கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி ஒரே அடி இன்னும் எழுத்தும் கன்னடத்தகும் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு வள்ளுவர் சொன்னார்னா, இந்த மாதிரி சுருக்கமா சொல்லும். எண்ணம் எழுத்தும் கண்ணனத்தகும் ஒரே அடி, சுருக்கமா அடிக்கிறது. இந்த மாதிரி சுருக்கமா அடிக்கிறது யாருன்னு கேட்டேன்னா அவையார் தான். அப்படின்னா இவங்களாம் இருந்திருக்கிறாங்க, இவங்களாம் நமக்கு முன்னோடியே இருந்திருக்கிறாங்க. இவங்களும் யோகிகளாக இருந்திருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இவனமா ஆண்களுக்கு மட்டும் யோகிங்கிற அது அடிப்படையே தப்பு. எல்லாரும் இதை தூய்மை பண்ணி ஆகணும். அதுலதான் திருவள்ளுவர் வந்து பெண்களுக்குன்னு தனியா பெருமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருப்பாரு. ஆச்சரியமா இருக்கு. அது பெண்களை வந்து உயர்வாவே எழுதியிருப்பாரு. பெண்களை உயர்த்தி பேசுகின்ற ஒரே நாகரிகம் தமிழ் நாகரிகம் தான். அது எழுதியிருப்பாரு. பெண்ணுன்னா எப்படி தெரியுமா? பெண்களை பார்த்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. நான் படிச்சு பார்த்தாதே, என் துணைவார்த்தையும் பேசியிருப்பேன். பெண்கள் இவ்வளவு சிறப்புக்குரியவர்களா எழுதியிருக்காருன்னா, ஆமா, பெண்கள் தான் அந்த உறுதிப்பாடோடு இருப்பாங்க. உண்மையை புரிஞ்சுட்டா அது என்னன்னா, அந்த பெண்களுக்கு உண்மை புரிஞ்சுட்டா உறுதிப்பாடா நிற்பாங்க. அதுதான் வள்ளுவர் வந்து ஒருமே மகளிர்னு எழுதுவாரு. ஆச்சரியமான வார்த்தை போடுவார். இவன் ஒருமே மகன்னு இவனை போட மாட்டாரு. ஆண்களை போடுறது இல்ல, ஒருமே மகன்னு போடுறது. அப்ப இவன் வந்து பலகீனம் தெரிஞ்சு போச்சு. ஆண்கள் வந்து பலகீனமானவர்னு வள்ளுவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பெண்களுக்கு ஒருமை மகளிரே போல பெருமை பாரு, உறுதிப்பாடோடு ஒற்றைத்தன்மையோடு உறுதியாக நிற்பாங்க. அந்த மாதிரி பெருமை உள்ளவங்க தான் பெண்கள் எழுதுறாரு. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் வள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தெய்வம் தொழால் கொடுநடை தொழு எழுதுவால் பெய்யன பெய்யும் மழை. அது வேற ஒரு அறிவியல். அது பெரியார் சொல்றது அறிவியல் என்பது வேறு, நாம் இயற்கை அறிவியல் என்பது வேறு. பெரியாருக்கு அந்த தத்துவம், அவர் பெரிய தமிழ் புலவர் கிடையாது. அவர் 5ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து தமிழுக்கு விளக்கம்லாம் சொல்ல முடியாது. அவர் தமிழ் அறிவாளியும் கிடையாது. தமிழை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது, எழுத்து ஒன்றும் தெரியாது. அவ்வளவுதான். நம்ம அதுக்கு மேல நம்ம இதை வைத்துக் கொள்ள முடியாது. சில புரட்சியாளர் முடிச்சுக்க வேண்டியதுதான். எல்லாரும் சொல்லிடுவாங்கன்னு இப்ப எல்லாரும் சொல்லிடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கறது? அப்படி சொல்லவே கூடாது. இனியன் எல்லாம் சொல்லுவாரு, எனக்கு எப்படி தெரியும்? இருக்கிறது இங்க குருட்டு மண்டபம் ஒப்பிச்சிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். நான் மட்டும் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஏதாவது சிலது ஏதாவது அனுபவத்துல எனக்கு 2 வந்ததுன்னா அவ்வளவுதானே தவிர முழு தத்துவமே வெங்கடேசன் கண்டுபிடிச்சாதான். நான் வந்து 25 வருஷம் காப்பி அடிச்சு உடறிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நவீன அறிவியலோடு பொருத்தி பார்த்து சில விஷயங்களை சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரி தான். அதனால வந்து நானே வந்து முழு அறிவை கொடுத்துட்டேன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதான் விஷயமே. அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, எப்பொருள் பிறர் என்ன சொல்லுவாருன்னா, கீழே அடுத்த குறள் சொல்லுவாரு, ஒரு ஆசிரியர் படித்த மாணவன் ஆசிரியரை காட்டிலும் அறிவில் விஞ்சி இருக்க வேண்டும் வள்ளுவர் எழுதுவார். அப்படித்தான் நான் போற முயற்சி பண்றேன். தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை, அங்கேயும் வள்ளுவர் எழுதுறாரு. தம்மினும் தம்மக்கள், தன்னுடைய குழந்தைகள் பெற்றோரை காட்டிலும் அறிவாளியாக இருக்க வேண்டும். இது சாதாரண விஷயம். அது அப்படித்தான் உங்க குழந்தைகளை வளர்த்துறீங்களா? அதாவது என் பொண்ணுட்டு நான் தான் கேட்பேன், என்னை காட்டில் நீ எப்போ அறிவாளியா இருக்கிறோ நான் ஒற்றுக்கொள்வேன். என் பொண்ணுகிட்டே இப்போ 2 பொண்ணுகிட்ட தான் பேசியிருக்கேன். என்னை காட்டில் நீங்க எப்போ முந்துறீங்களோ அப்பதான் நீ அறிவாளி. என்னை காட்டில் முட்டாளா இருந்தே என்ன எதுக்கு தகுதியற்றவன் நான் சொல்லுவேன். எனக்கு புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு கேட்பேன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஏன் பெண்கள் என்ன 2 குழந்தை கேள்வி கேட்பேங்க, மரணாட்டி அடிப்பேங்க 2 பேர்த்துக்கு. புரியுதுங்களா? கேள்வி கணையில தொலைச்சி எடுத்துருவேன். கேள்வி கணையில தொலைச்சு எடுத்துடுறாங்க. நான் சின்ன பொண்ணுடைய போன் நம்பர் தரேன், பேசி பாருங்க. எங்க அப்பா என்ன பேசுவாரு, அடிக்கவே மாட்டேன். அடிச்சதே வரலாறே கிடையாது. குழந்தை இது வரைக்கும் தொட்டு கூட கிட்ட கூட போக மாட்டேன். தொட்டு கூட பேச மாட்டேன், கிட்டையும் போக மாட்டேன். கொஞ்சிறது, குழாவுறது, அது தடவுறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம தத்துவ ஞானமே பேசிட்டு போறது. எப்படி கேட்டு பாருங்க, எனக்கு தொட்டு இருக்குன்னா, தடவி இருக்குன்னா, அந்த மாதிரி கண்ணே மண்ணே மயிரே அதெல்லாம் எந்த கொஞ்சம் கிடையவே கிடையாது. அப்படி கொஞ்சது வரலாறே இல்லை. கொஞ்சதாக்கு வரலாறு
இல்லைங்க. கரெக்டா கேள்வி கேட்பேன், அவ்வளவுதான். அதாவது ம். கேள்வி கேட்பேன். அதே மாதிரி பாலியல் வகுப்பு நடத்துவேன். திருவள்ளுவருடைய பாலியல் வகுப்பு, காமத்துப்பால கோபிச்செட்டி படத்துல காமத்துப்பால பேசுன ஒரே பெற்றோர் நான் தான். காமத்துப்பால் எடுத்து பாடம் படிப்பேன். இப்படி காமம்னா என்ன தெரியுமான்னு கேட்பேன். ஏன் சிறு வயசுல அப்படி கேட்பேன், ஏன் இன்னைக்கு குழந்தையா இருக்கிறப்ப தொட்டில ஒண்ணு கடிச்ச, தொட்டில் இருப்ப படுக்கையில் ஒண்ணு கடிச்ச, அதுக்கப்புறம் 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஏன் எங்க போற, கழிவறைக்கு ஏன் போற, அதுதான் ஒழுக்கம் சொன்னேன். அதே போலத்தான் காமம் என்பது சிறு வயசுல வந்துடும். அது நெறிப்பட ஒடுக்கமா திருப்பி தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் காமத்தை அடக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நீ ஒரு வயசுல காமத்தை அடக்க முடியாது, ஒரு வயசுல சிறுநீர் அடக்க முடியாது. நீ தொட்டியில கழிஞ்சிருவ, தொட்டிலே நீ போயிடுவ, படுக்கையிலே போயிடுவ. அது சிறு வயசு, அது கட்டுப்படுத்த முடியாது. அதே 10 வயசு வரப்ப எங்க போயிடுற, சிறுநீர் கழிக்கிறதுக்கு எங்க போற, டாய்லெட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்? அது இயற்கை தானே, அப்ப மட்டும் ஒழுங்கு பண்றீங்க. ம். அதே போலத்தான் இந்த காமம் என்பது இயற்கையாக வர்றது. அது ஒழுக்கமா சொல்லித்தரணும். யாரு சொல்லித்தரணும்? அறிவில் சிறந்தவனை தேர்ந்தெடுக்கணும், ஒழுக்கத்தில் சிறந்தவனை தேர்ந்தெடுக்கணும். எம்டெக் படிச்சவனே பிடெக் படிச்சவனை தேர்ந்தெடுத்துறதை நான் சொல்லியிருக்கேன். எம்டெக் படிச்சவனையும் பிடெக் படிச்சவனையும் டாக்டருக்கு படிச்சவனையும் இவனெல்லாம் தேர்ந்தெடுத்துறாத, இவனெல்லாம் தேர்ந்தெடுத்துறாத. அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு ஐயா, சம்மந்தமே. சொல்லித்தர ஆள் இல்லாம உலகம் இப்படி போகுதுங்க. அது பாலியல் கல்வி வந்து முறையா அந்த காமத்து பால் ஸ்கூல்லயே சொல்லிடணுங்கய்யா. பள்ளி படிப்புலயே தெரியாதனாலதான் இப்ப இந்த ஆஹ் குழந்தைகள்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுங்கய்யா. என்னுடைய என்னுடைய 2 பொண்ணையும் கேட்டு பாருங்க, கரெக்டா சொல்லிடுவாங்க. எதுக்கு திருமணம் பண்ற கேள்வி, எதுக்கு திருமணம் பண்ற, என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு தெரியும் எதுக்கு திருமணம் பண்றது கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க. இதுக்குதான் திருமணம் பண்ணணும், இதே சிஸ்டம். நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ஆமா, அதனால தைரியமா இருக்கேன். நீ நல்லது கெட்டத வெளியிலயும் சொல்லி கொடுக்கறது இல்ல, சொல்லி பள்ளியிலயும் கொடுத்து, சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. தெரியறது இல்லைங்க எல்லாத்துக்கு. கரெக்ட். அதனாலதான் என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய உள்ளவே பாருங்க, தமிழ் தேடல்னு ஒரு இதுல யூடியூப்ல பாத்தீங்கன்னா, யூடியூப்ல அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா தமிழ் தேடல்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா காமத்து பாலை பத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 காணொலி இருக்கு. காமத்து பாலை பத்தி பேசுது. என் பொண்ணு தான் படிப்பாங்க. படிச்சு நாங்க 2 பேரும் விளக்கம் சொல்லுவோம். இதுதான் காமம். இப்ப புரியுதா? அப்ப இந்த காமத்தை வந்து அந்த காமத்தை வந்து அறிவாளிகள் தான் செய்ய முடியும். காமத்தை வந்து அறிவாளிகள் தான் செய்ய முடியும். அறிவாளிகள் யாரு? இனப்பெருக்கம் ஒழுங்காக இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், அவனை காதலிச்சுன்னா அவனுடைய விந்தத்தை நீ சுமக்கிறே தவிர அவன் அறிவாளியா இருக்கணும். நீ முடிவு பண்ணிக்க, அவன் முட்டாளா இருந்துடக்கூடாது. அவனுடைய அனுபவத்தை நீ வயிற்றுல சுரக்க போற. அப்ப உன் வயிற்றுல நீ தேக்கும் பொழுது அவன் எப்பேற்பட்டவனா இருக்க வேணும்? மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தா மட்டும்தான் நீ ஒத்துக்கணும். என்னது? மிகச்சிறந்த அறிவாளி. அப்பதான் நீ பெத்து கொடுப்ப. நீ அவன் முட்டாளா பெத்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? நீ அவன் ஒழுக்கமே இல்லாதவன் நீ வாங்கிட்டு வந்துட்டீன்னு அப்புறம் நீ தானே குற்றவாளி நான் சொல்லுவேன். அப்ப தேர்ந்தெடுக்கும்போது கவனமா தேர்ந்தெடுன்னு நான் சொல்லுவேன். தோளுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அது மனம் சம்பந்தப்பட்டது. நான் ஒண்ணும் முடிவு செய்ய முடியாது. மனம் சம்பந்தப்பட்டது. திருமணம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. உடலுங்கிறது 2வது தான் வரும். முதல் மனம் தான். மனம் அதாவது அவையர் அழகா எழுதுவாரு, காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதை இன்பம், தலைவன் தலைவி சேர்ந்தாத்த இன்பம்ங்கிறாரு. மனம் காதல் இருவர் கருத்து ஒருமித்து. இந்த கருத்து ஒருமித்து என்ன தெரியுமா? மனம் ஒத்து போதல் அர்த்தம். இந்த முட்டைகள் என்ன பண்றாங்க? ஜாதகத்தை நம்பிட்டு போயிட்டு இருக்குது. என்னது? ஜாதகத்தை நம்பிக்கிட்டு. ஆமாங்கய்யா. குட்டிச்சவர், அத்தனையும் குட்டிச்சவர், அத்தனையும் அடிப்படை ஆட்டங்கானது. இங்க அவையார் சொல்றத கரெக்ட். ஏன்னா அவங்களாம் பரிணாம அறிவியல்வாதிகள். பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தின்படி குழந்தை எப்படி இருக்க வேண்டும், குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேணும், வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் சிந்தித்தவர்கள் தான் தமிழர்கள். அதனால தமிழர் என்ற ஒரு இனம் ஒன்று, தனியா அவருக்கு குணம் உண்டுன்னு எழுதுனாங்க. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியா அவருக்கு குணம் உண்டு. இது வந்து இதுல வடநாட்டுக்கார இந்திக்கார முட்டங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னது? வடநாட்டு இந்திக்காரங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அவங்களுக்கு முண்டங்கள்னு சொல்லிட்டு போலாம். என்னடா எங்களை எதுக்கடா நீ சொல்லிட்டு இருக்க? எங்களை நீ கொண்டு வர்ற முண்டம்? தமிழ்ல இருக்குது கடல். தமிழன் என்று இனம் உண்டு. என்ன சொன்னீங்க? தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியா அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஓ, சரி சரி சரிங்க. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தமிழர் இனம் இருக்கா இல்லையா? இருக்குதுங்க இருக்குதுங்க. அவங்களுக்கு தனியா குணம் இருக்குமா இல்லையா? இருக்குதுங்க இருக்குதுங்க. எங்க ஆடு வாங்கினா குணத்தை பார்த்து வாங்குறீங்க, மாடு வாங்கினாலும் குணத்தை பார்த்து வாங்குறீங்க. அதோட எப்படி இருக்கா? மாடு வாங்கினாலும் தகுதி பாக்குறீங்க, கோழி வாங்கினாலும் தகுதி பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க. ஆனா இங்க பணக்காரனா இருந்தா மட்டும் பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தேன். அவன் பணக்காரனா இருந்தா பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டு வைக்கல, சாகிட்டு வந்து தள்ளி விட்டுறீங்க. அவன் ஒழுக்கம் உள்ளவனா, பண்புள்ளவனா, அவன் உணவு ஒழுக்கம் என்ன,
அவனோட பண்பு என்ன, இனிமே அதெல்லாம் கிடையாது. 10 ஏக்கர் வச்சிருக்காரு, தள்ளி விடு, அவனை போய் பாடுங்கிறத தள்ளி விடு. ம். இப்ப ஏக்கரை வச்செல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஏக்கரை வச்சு போண்டி ஆயிடுவான். இன்னைக்கெல்லாம் எங்க விவசாயமே கிடையாது, போண்டி தான். என்னது? ம். போண்டிதாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. ஆமா. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா ஐடி ஃபீல்டுங்கிற அதுவும் போச்சு. இப்ப வந்து துரத்தி விடும். அமெரிக்கா ஐடி ஃபீல்டு கோயிந்தா. அவன் நேத்தே அறிவிச்சுட்டான், இனிமேல் இந்தியாவில எல்லாம் ஓடி போடான்ட்டான். இந்தியாவில நீ எத்தனை எவன இருந்தாலும் ஓடுறான்ட்டாங்க. அதுவும் போச்சு. இனிமேல் அமெரிக்க கனவு, ஜெர்மன் கனவு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாம் சிக்கல் தான். நீ என்ன வேலை நடக்காதுன்ட்டாங்க, நீ யாரும் கிளம்புடான்ட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பெரும்பாலும் அது இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். என்னடா அவன் பண்ற வேலையை பார்த்தேன், நல்லதா இயற்கை இப்படிலாம் பண்ண. அவன் நாட்டுல இருந்து உற்பத்தி பண்ணுங்க. சைனாக்காரன் பாருங்க, அவன் நாட்டுல இருந்து அத்தனை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏத்திக்கிட்டே இருக்கிறான். நீ அந்த மாதிரி இங்க இருந்து போய் ஏன் அவனுக்கு போய் சேவை பண்ற? அவன் கரெக்டா அடிக்கிறான், செருப்படி அடிக்கிறான். அமெரிக்கர்களுக்கு தானே வேலைன்ட்டான். தெளிவா இருக்கான் அவன். இந்த செருப்படி விழுந்தா தான் நம்ம புத்தி வரும். நீ இங்கிலீஷ் படிச்சாலும் வேலையாகாது, நீ என்ன படிச்சாலும் வேலையாகாது. நீ அது ஹிந்தி படிச்சு பானிபூரி தான் இருக்கணும். ஹிந்தி படிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பானிபூரி, சினிமா கொட்டாயி, அப்புறம் மக்கள் கூட இருந்து பானிபூரி வந்துட்டு கேன்னு கத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப புரிஞ்சிருச்சா? அப்பதான் நான் சொல்றேன், இந்த மருத்துவத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நம்ம 12 மணிக்கு சந்திப்போம். சரியா? நன்றி. நன்றிங்கய்யா.